ஆஹ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுடைய கேள்விகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கேள்வி. ஆமா, ஆமா. ஓகே, அது ஏன் வந்து அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் பார்த்து, சூழ்நிலை பார்த்து அதே நேரத்துல பைபிள்ல வந்து தேவன் சொல்லியிருக்காரு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ரசிக்கப்படணும். ஆனா வந்து ஏன் வந்து எல்லாருமே ரட்சிக்கப்படல? 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் போறாங்க பார்க்கும்போது. ஆமா. இது ஏன் வந்து பொதுவான சபைகளுக்கு, பொதுவான ஏகப்பட்ட ஆட்களுக்கு, போதவர்களுக்கெல்லாம் ஏன் வந்து இந்த கேள்விக்கான பதில் தெரியல சொல்லி பார்த்தோம்னா வந்து, ஏன்னா தேவனை வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்கல ஃபர்ஸ்ட். அதனால அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியல சொல்லி. ஸோ அப்போ உண்மையிலே தேவன் என்ன பண்றாரு, அவரோட சுத்தம் என்னது சொல்லி நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டா அது மாதிரி நடக்க முடியும். அதனாலதான் நம்ம ஒரு வருஷம் கூட நம்ம இல்லையோ பார்த்தோம். அது என்ன சொல்லணும்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. ஆமா, பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் சொல்றது என்னதுன்னா, அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அது தெரியலன்னா வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கே போக முடியாது. கர்த்தாவே கர்த்தாவேங்கிறவன் பரலோகத்தில் வரமாட்டான். ஆனா பிதாவின் சித்தம் செய்யறவன் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பான். அப்போ இப்போ பிதாவோட சித்தம் வந்து எல்லா மக்களும் ரசிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் வந்து 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைய பேர் வரல தேவனை பத்தி தெரிஞ்சுக்கு. இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிதாவின் சித்தம் தான் என்னது சொல்லி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியல. இப்ப பிதாவின் சித்தம் என்னது, எல்லா மக்களும் ரசிக்கப்படணுங்கிறது. ஆனா இன்னும் நடக்கல. அப்ப பிதா சித்தம் நடக்கல. இப்ப என்ன, பிதா சித்தம் படி செய்யறவங்க தான் பிரவேசிப்பான். அப்போ என்ன நடக்குது? அப்போ பிதாவின் சித்தம் நடக்குதா நடக்கலையா? அப்ப நான் அதுதான் அவரோட சித்தமா இல்ல வேற ஏதாவது சித்தம் இருக்கா சொல்லி பார்க்கணும். சோ அது தெளிவில்லாதனால்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி போறாது. நம்ம காலத்தை நேரத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்காத ஒரு காரியம் சொல்லி போகிறோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த பாடங்கள்ல பார்க்க போறோம் 2வது பாடத்துல. ஸோ அதை தொடர்ந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, சரி இப்போ மனுக்குலம் வந்து உலகத்துல வந்து பாவம் நிறைந்திருக்கு, உலகத்துல வந்து ரொம்ப அநீதி நிறைந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வேதம் தான் வந்து மெய்யான வேதம் சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றது? அதுக்கு யாராவது நம்ம கிட்ட வந்து விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை குறிச்சு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட், தயாரா இருக்கணும். தயாரா அவங்களுக்கு வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து தெளிவா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து உங்க பைபிள் தான் மெய்யான பைபிளா சொல்லி சொல்றதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்னா இசைன்னு சொல்லி பார்த்தோம். எப்படி வந்து ஒரு மியூசிக் வந்து நம்ம போடும்போது அது மியூசிக்கே தெரியாத ஒரு ஆள் கீபோர்டு வந்து வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு பிடிக்காது. வாசிக்கிறவங்க வந்து போட்டாங்கன்னா அடுத்து இந்த பாட்டுக்கு வாசிங்க, இந்த பாட்டுக்கு வாசிங்க சொல்லி நம்ம கேட்போம். அந்த இசை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பைபிள் வந்து ஒருத்தரால எழுதப்படல, ஒரு மனுஷனால எழுதப்படல, அது 40 மனுஷனால எழுதப்பட்டது. ஆனா தேவனால் எழுதப்பட்டது. ஓகே, தேவனோட ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் சொல்லிதான் நம்ம வந்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21. சோ அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகம் மட்டும் தான் தேவனால் எழுதப்பட்டது. மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் தான். யாசா, வால்மீகி, மனுஷன், அந்த முகமது, அந்த மாதிரி ஆட்கள் தான் எழுதினாங்க சொல்லுவாங்க. ஆனா பைபிள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எழுத்தாளர்கள் தான் எழுதினவங்க. அந்த வார்த்தை யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா தேவன் கிட்ட இருந்து வந்து தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிலேயாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து சதிக்க வர போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வாயில வார்த்தை வந்து அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? சோ அவர் அவர் வந்து அவங்களை சபிக்கணும்னு சொல்லி வந்தாலும் ஓகே ஆசீர்வதி தேவோட ஆவி வந்து என்ன உள்ள வந்தவொடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ண முடியும். அவரே சொல்றாரு என்னால முடியலப்பா சொல்லி சொல்றாரு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட ஆவியினால ஆட்கொள்ளப்பட்டு அவங்க எழுதுனாங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதனாலதான் நீங்க இன்னொன்னு வசனம் எடுத்துக்க மாட்டீங்களா, எந்த தேவனோட வார்த்தையானதும் அது அவருடைய ஆவியினாலே
ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்காங்க. கரெக்ட். ஓகேவா? ஸோ அதன்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். 40 பேர் எழுதினாங்க, 1200 வருஷம் எழுதுனாங்க. ஓகே. ஆனா வந்து இசை வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கோர்வையா இருக்கு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதே போல நம்ம ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்துட்டு இருந்ததுன்னா உண்மைத்துவமும் நேர்மையும் சொல்ற நேர்மை. விஷயம். ஓகேவா? இப்போ உண்மைத்துவம் நேர்மை அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் கடவுள் சொல்லி ஒரு கடவுள் இருக்காராம். ஓகே. யாருன்னா கிரேக்கர்கள் கடவுள். ஓகே. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மித்து. இதெல்லாம் இந்த மாதிரி ஆள் இருந்தாங்க. இப்போ மனுஷங்க உண்டாக்குன கடவுள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உருவமா தான் இருப்பாங்க. உருவம் கொடுத்துதான். ஆமா ஆமா உருவம் கொடுத்துதான். ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஜிஎஸ் கடவுளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சிவனா இருக்கட்டும், இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே. மனுஷனோட ரூபத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறது. சோ எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் இருக்கும். இங்க இருக்கிற பாம்பு அதுதான் வந்து எல்லாமே இருக்கிற பொருள் தான் வச்சிருப்பாங்க சொல்லிருக்கோம். ஆனா மெய்யான தேவன் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ரூபம் எதுவுமே கிடையாது. பூமியில வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஒரு சரீரத்துல வந்தார். ஓகே. சரீரம் தேவைப்படுது அவருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் பரலோகம் போயிட்ட பிறகு அவர் என்ன சரீரத்துல இருக்கா சொல்லி நம்மளுக்கு தெரியுமா பாத்தீங்கன்னா தெரியாது. அதனாலதான் என்னதுன்னா ஒரு சொருபத்தையும் என்ன பண்ணாதீங்க, பூமியிலையும் சரி வானத்திலயும் சரி எங்கேயுமே வைக்காதீங்க. அது அப்படி வணங்க கூடாது சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ நம்ம சிலுவை வச்சிருக்கிறது எதுக்குன்னா கிறிஸ்டியன் சொல்ற ஒரு சிம்பிளைஸ் காமிக்கிறது. அதை போய் நம்ம தொட்டு நம்ம முத்தம் கொடுத்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சிலுவை வச்சிருக்கிறது காரணம் என்னதுன்னா நம்ம கிறிஸ்டியன் சொல்லிட்டோம் ஒரு சிம்பிளைஸ் பண்றதுக்கு. மற்றபடி அதை வந்து நம்ம வந்து வணங்குறது அந்த இதெல்லாம் கிடையாது சொல்லிட்டோம். சோ அப்படி பார்க்கும்போது மற்ற கடவுள்கள், ஓகே, பூமியில இருக்கிற மற்ற மதத்தோட கடவுள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கடவுள்களா இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து மனித ரூபங்களை வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ சிவன் வாழ்ந்ததுக்கான ஏதாவது அத்தாட்சி இருக்கா? அதை சொல்ல மாட்டாங்க. அது எதுவுமே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, விஷ்ணு வந்து கைலாசா, சாரி சிவன் வந்து கைலாசா, விஷ்ணு வந்து அந்த பூசா இப்ப கட்டினாங்க பாத்தீங்களா, வாரணாசி, துவார்கா, அந்த மாதிரி இது பாபர் மசூதியா பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடம் பேர் என்னது, அயோத்தியா சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல போய் பார்த்தோன்னா அவங்க ஆர்கியாலஜி பண்ணாலும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் ராமர் பாலம், ராமர் பாலம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது ஒரிஜினல் ராமரோட பாலம் பாத்தீங்கன்னா கிடையாது. அது வந்து மண்ணு வந்து மண் திட்டுகள் சேர்ற இடம். ரெண்டு லேண்ட் மாஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சவுத் இந்தியா இங்க பார்த்தோம்னா இங்க வந்து இந்தியா இருக்கு, கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கு. அது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்னா சின்ன சின்னதா வந்து ஐலாண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதா தீவுகள் மாதிரி இருக்கு. அதெல்லாம் சேர்றது. ஓகேவா? இதுல இருந்து பிரிஞ்சிருக்கு. ஓகே. அதனால அது வந்து ஒரு திட்டு மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாம அத கட்டினது யாருன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அனுமாருடைய ஆட்கள் யாருன்னா வானரர். ஓகே. ஆனா அந்த மாதிரி வந்து ஏதாவது இப்ப இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்ல சொல்லிப்போம். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல, சயின்ஸ் எவிடன்ஸ்ல இத்தனை 2026ல இப்ப இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரேக்க மெத்தாலஜில பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. டைட்டன்ஸ், ஓகே, அவங்களாம் பாத்தீங்கன்னா ராட்சசர்கள் மித்தாலஜி. ஸோ அவங்களுடைய ஹைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமான ஹைட். ஒரு
100 அடி 150 அடி அந்த மாதிரி ஹைட்லாம் இருப்பாங்க டைட்டன்ஸ். ஓகே ஓகே. அவங்களோட மித்தாலஜி ஹவு டால் ஆர் தே. 40 feet over 1600 feet tall. 1600 அடி, 40 அடியில இருந்து 1600 அடி height. 1600 அடி. சோ இந்த மாதிரி மனுஷர்கள் வாழ்ந்திருக்காங்களா? அத்திமேல் இல்ல. ஓகே, ஆனா இங்க வந்து இந்த மாதிரி வந்து டைட்டன்ஸ் எல்லாம் மனுஷன் கிடையாது. டைட்டன்ஸ் சொல்றது வந்து ஒரு நெருப்பான ஒரு ஆளாம். ஓகே, ஆள் மாதிரி இருக்கும் டைட்டனுடைய. பாத்தீங்கன்னா மித்தாலஜி compared to humans. அது சரியான பிக்சர் பார்க்கணும்னா இது தெரியுதா? ஓகே ஓகே. ஆமா, பார்க்க ஷேப் வந்து மனுஷன் மாதிரி இருப்பாங்க. ஆனா வந்து அடி பாத்தாளத்துல இருந்து வந்தவங்க அவங்க. அதனால நெருப்புனால உருவாக்கப்பட்டிருப்பாங்க. கையெல்லாம் வந்து ஃபுல்லா நெருப்பா இருக்கும். ஓகே, அக்னி. மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருப்பாங்க. ஓகே, அதான் சொல்லும் போது 1600 அடினா எவ்வளவு? 40 அடினாலே செம ஹைட். ஆமா, 1600 அடி கிட்ட ஹைட்டா. சோ இது வந்து கிரேக்க மெத்தாலஜி. பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிரேக்க மெத்தாலஜி படி அவங்க சாப்பிடுவாங்க ஆட்கள். ராட்சசர்கள் மனுஷங்க சாப்பிடுறாங்க. சோ அந்த மாதிரிலாம் வந்து டைட்டன்ஸ் இருக்கு. இதே மாதிரி நீங்க கும்பகர்ணன் தெரியுமா? கும்பகர்ணன் ஹிந்து மெத்தாலஜி. யானை வந்து அவர் தூக்கத்துல இருந்து எழுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்காரு, மனுஷங்களை யானை வந்து எழுப்புது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்து புராணம். அவரு சேவை செய்யறதுக்காக மனுஷங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனுஷங்க இருந்தாங்க. கும்பகர்ணன் போட்டாலே விக்கிபீடியாவே வரும். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கிட்டே இருக்கு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி இது ஹிந்து மித்தாலஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான ஒரு காரியங்கள் இருக்கும். ஆனா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ கோலியாத் ஒருத்தர் இருக்காரு, தாவீது வந்து அவர் அடிச்சாரு சொல்லும்போது கோலியாத்தோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மல்லாம் கிடையாது, அக்யூரேட்டா இருக்கும். அந்த டைம்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து என்னதுன்னா பைபிள் படி கோலியாத்தோட ஹைட் எவ்வளவு சொல்லி நம்ம கேட்கணும். 9 அடி 9 அகலம். கரெக்டா 9 அடி. ஆமா, ஆல்மோஸ்ட் 10 அடி. அந்த இது கிட்ட 9 feet 9 inches. ஓகேவா? இப்போ டாலஸ்ட் இப்ப இருக்கிற ஒரு மனுஷன் 6.11 டாலஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் ஹைட் ஃபீட் பாத்தீங்கன்னா 8 அடி 11 அகலம். ஓகே ஓகே. 8 அடி 11. இவனை காட்டில ஒரு அடி அதிகம். ஒரு அடி இல்ல, 8 இன்ச் அதிகம், 9 இன்ச் அதிகம் கோலியாத். ஓகே, கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்காங்களா? ஹைட்டா இருக்காங்க. சோ கோலியாத்தோட ஹைட் இதுதான். ஓகே, அவர் 40 அடி ஹைட் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா கிரேக்க மெத்தாலஜியா இருக்கட்டும், இவங்களும் மெத்தாலஜி 40 அடி ஹைட் இந்த மாதிரிலாம் சொல்லல. ஓகேவா? இந்த மாதிரிலாம் மனுஷங்க எல்லாம் இல்ல. ஓகேவா? 1600 அடி ஹைட். இதெல்லாம் கும்பகர்ணன் யானை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு. ஓகே, சின்னதா இருக்கு யானைகள்லாம்.
சோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. இல்ல. ஓகே, ஓகே. ஓகே, அவன் அவன் மேல ஏறி நின்று அவனுக்கு வந்து எழுப்புறாங்களாம். இந்த மாதிரிலாம் ம். எதுவும் சொல்லவே இல்லை. ம், ம். ஓகே, அப்போ பைபிள் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு மாறா கிடையாது. அதுல சொல்லப்பட்டவர் தான் இருக்கு சொல்லுவோம். ஓகே, உண்மைதான். ஆமா. ம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஹனுமான் ஹனுமான் ஆஹ் எதுல எழுதிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமாயணத்துல. ஆ. ஓகே, ஹனுமான் ராமாயணத்துல எழுதிருந்தாங்கன்னா அது மதபத்துக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா? அது ரிப்பீட் பண்ணுங்க. அது ராமாயணம் சொல்றது வந்து அவங்க மதபத்துக்கும். ஆமா, ஓகேவா? ஆமா. ஆ. ஆனா ஹனுமான் சொல்ற ஆள் வந்து குரங்கு மனுஷன் அவனால குரங்கு. பறக்க முடியும், ஆ. மலைகள் எல்லாம் தூக்க முடியும் தூக்க சொல்ற முடியும். ஆ. அந்த மாதிரி ஏதாவது இயற்கைக்கு பண்ண முடியுமா? இல்ல, வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த ம். இதுவே ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை காவியம். கற்பனை ம். ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வந்து சூப்பர்மேனு அவன் ஆ. வந்து வேற்று கிரகத்துல இருந்து வந்தான், அவனால வந்து பறக்க முடியும், அவன் வந்து ம். ஏர் ஃபிளைட்டே வந்து பிடிக்க முடியும் சொல்லி நம்ம ம். வந்து சின்ன பசங்க வந்து படம் பார்ப்பாங்க. ஓகே, ம். அதே மாதிரி அப்போ வந்து கற்பனை காவியமா எழுதியிருக்காங்க. ஓகேவா? அது ஒரு நாவல், எப்படி ஹாரி பாட்டர் ஒரு நாவலோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதை வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க புராணம் சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய இந்து கலாச்சாரம் சொல்லிட்டு அதை வந்து ம். கடவுளாவே மாத்தினதுதான் இங்க நடக்கிற விஷயமா இருக்கு சொல்லுங்க. ஓகே, ஓகே, ஓகே. ம். ஓகே, அது வந்து மார்வல் நீங்க சொன்னபடி அந்த தீ மனுஷன் வர்றது எல்லாமே மார்வலுடைய ஒவ்வொரு ஏதோ ஒரு எபிசோட்ல இருக்கும். எப்பயாவது ஒண்ணு இருக்கும். ம், அதுவுமே ஒவ்வொருத்தருடைய கற்பனை தான். அவருடைய கற்பனை தான் மூவியா எடுக்குறாங்க. நீங்க ஆமா, சொன்னபடி இதுவும் பார்த்தா ஒருத்தருடைய கற்பனையா கூட இருக்கலாம். அத அவங்க என்ன கடவுளா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. கடவுளா இது பண்றாங்க சொல்லிட்டு வரோம். ஆனா பைபிள்ல வந்து கற்பனையா ஏதாவது எழுதிருக்காங்களா? இல்ல, இல்ல. உண்மைதான். ம். எல்லாமே உண்மைதான். இப்ப எக்ஸாம்பிள் நோவாவின் ஃபிளட் ஆ. வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. ம். நோவா ஆர்க்கு, நோவா இருந்தார் சொல்லிட்டு அதுக்கு ஆமா. எவிடன்ஸ் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நோவா ஒரு ஃபிளட் உலகம் ஃபுல்லா இருந்தது. ஆமா. அந்த பேலையும் தங்கின இடத்தோட இது இருக்குல்லண்ணா, இந்த ஷேப்பும் திருப்பின. அது ஷேப் அதுவும் கிடைச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். தேவன் பேசினது கிடைச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபிளட் தேவன். எவிடன்ஸ். ம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ம். நேஷனல் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். ம். ஓகே, ஸோ இது வந்து பொதுவான ஒரு விஷயம். இது வந்து பைபிள் சம்பந்தமானது கிடையாது. ஓகேவா? ம். ம். பொதுவான இவ பைபிள் சம்பந்தமான ஆட்கள்லாம் ஓகே பைபிள் நடந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா இது ஆமா. பொது இடம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதான் என்ன இருக்குதோ அதை வந்து சொல்றவங்க. அப்படி Okay, சொல்றாங்க. இருக்குன்னா இல்லைன்னா இல்லை. இல்ல. அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் எதுனா ஆஹ் இவர் டேவிட் வாழ்ந்துட்டுன்னா டேவிடு இல்லைன்னா வந்து ஜீசஸ் வீடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்து ம். வச்சுக்கலாம். ம். ஜீசஸ் ஹவுஸ் நாசரேத். அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ம். பிபிசிலேயே வந்துச்சு. பிபிசி CNN அதுலயே ஓகே, வந்து ஓகே. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வீடு. ம். ஓகேவா? சோ ஜீசஸ் வாழ்ந்தது இல்லைன்னா அந்த டைம்ல இருந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல கலிலேயா, கப்பர்நகூம், அப்புறம் ஆமா. ம். இஸ்ரேல் மேப் சொல்லி போட்டோம்னா ஜீசஸ் டைம் அப்ப இருக்கிற அப்ப சொல்லப்பட்ட ஒவ்வொரு நகரமும் இப்போ வரைக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ம். நாசரேத் சொல்றது அப்ப இருக்குதா? இயேசு கிறிஸ்து அங்கதானே வளர்ந்தாரு. எருசலேம் ஆமா. சொல்றது அப்ப இருந்ததா? இயேசு கிறிஸ்து இருக்கு. ஆலயத்துக்கு போனாரா? ம். ஓகே, யூதேயா கலிலேயா. இருக்கா? அது மாதிரி சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. ம். ஓகே, இப்போ கூட நம்ம நாசரேத் பார்த்தோம்னா நாசரேத் சொல்லி போடுறோம் பாத்தீங்கன்னா இதான் நாசரேத். இதை நான் மேப்ல காமிக்கிறேன். இதான் நாசரேத் இப்ப இருக்கிறது. ம். இதான் நாசரேத் பட்டினம். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரு.
ஓகே, இதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா கானாவூர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. இருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டினா நம்ம அறிவியல் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, அவங்க பேர் ஆட்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு பேர்கள் முதற்கொண்டு இருக்கு சொல்லி பார்க்கணும். ஈவன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு. லூக்கா ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு எத்தனை வயசு? 30. எங்க இருக்கு வசனம்? லூக்கா 3:23. அப்பொழுது படிக்கணுமா? படிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகே, சோ ஞானஸ்தானம் ஊழிய ஆரம்பிக்கிறது 30 வயசு. அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். 21 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் சொல்லிப்பாரு. ஓகேவா, அப்போ ஞானஸ்தானம் பெறும்போது யார் வந்து ஆட்சியில இருந்தாலும் சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் படிங்க. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே. இப்ப திபேரியு ராயன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அவர் வந்து யாருன்னா ரோம நாட்டுடைய சீசர். ராயன் என்னது? எம்பரர். ஓகேவா, சீசர். அவர் நீங்க வந்து ரோமா வரலாற்றுல போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா எப்ப ஆட்சிக்கு வந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா அவரு கிபி 14 வந்து ஆட்சிக்கு வந்தார். அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா கிமு 42. ஓகேவா, அவர் இறந்தது வந்து கிபி 37. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்தது, அவர்கிட்ட வந்து ராஜ்யம் கிடைச்சது. எக்ஸாம்பிள் மோடி வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா 1950 பிறந்திருக்கலாம், இல்லைன்னா 55 பிறந்திருக்கலாம். ஓகேவா, ஆனா அவர் ஆளுகைக்கு வந்தது என்னது? மோடி 2014 இருந்து ஆட்சி செய்யறாரு. அந்த மாதிரி இவரு பிறந்திருக்காரு. ஆனா இவருக்கு கையில வந்து அந்த ராஜ்யம் போனது வந்து பாத்தீங்கன்னா கிபி 14. அவர் ராஜ்யம் முடிஞ்சது எப்போ? இவரோடது 37. ஓகே, அப்போ நம்ம இங்க பைபிள் என்ன பார்த்தோம்? 15ஆம் வருஷத்துல. ஓகே, 14 பிளஸ் 15 எவ்வளவு? 15வது வருஷம்னா மோடியோட 15வது வருஷம் என்ன வருஷம் சொல்லுவீங்க? 15வது வருஷம்னா 29. ஆமா, 29. அதே மாதிரி இவருடைய 15ஆம் வருஷம்னா 29. ஆமா, அப்போ இவருடைய 15ஆம் வருஷத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். அதான் லூக்கா 3ல சொல்றாங்க. ஏறக்குறைய 30 வயதுல. ஆமா, 30 வயசு. ஓகே, இயேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாரு? சாரி, ஊழியம் பண்ணாரு 3 வருஷம். 3 வருஷம். ஓகே, அப்ப கரெக்டா இயேசு கிறிஸ்து மரிச்சது எப்போ? 33 கிபி. ஓகேவா, அதுதான் பைபிள் இது வரலாற்றுலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்ச நாள் எது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஓகேவா, ஏன்னா அடுத்த நாள் என்னது? ஓய்வு நாள். ஆமா, ஓகேவா, அதுக்கு அடுத்த நாள் தான் உயிர் தெழுந்தாரு. ஓகே, வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி. அப்படி பார்க்கும்போது பஸ்கா வந்து என்னதுன்னா நிசான் 14ஆம் தேதி. ஓகே, 14 ஆஃப் 26 AD to 36 AD. நான் என்ன கேக்குறேன்னா வந்து எனக்கு வந்து நிசான் 14 வந்து 26ல இருந்து 36 வரைக்கும் எனக்கு வந்து காமி சொல்லி சொல்றேன். ஓகேவா, அப்போ 26 ADல வந்து நிசான் 14ஆம் தேதி சொல்றது பஸ்கா. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா நாள்ல தான் அடிக்கப்பட்டார். ஆமா, ஓகே, அது கேக்குறேன். அது கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றது வந்து 29ல. ஓகேவா, அப்போ 3 வருஷம் அவர் இது பண்றாரு. பண்ணும்போது கரெக்டா வந்து எப்போ ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா 3 ஏப்ரல் ஃப்ரைடே. இந்த வருஷமும் 3 ஏப்ரல் ஃப்ரைடே தான். ஓகே, பாஸ் ஓவர். அவர் பாத்தீங்கன்னா 33 14ஆம் தேதி. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டா எப்ப மரிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த இதுலதான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு. இயேசு கிறிஸ்து அவர் பாத்தீங்கன்னா 29ல அதுல பாதி 6 மாசம், அதான் 3 வருஷம் நம்ம சொல்றோம். 30, 32 அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் இங்க வந்து வருது. கரெக்டா 33ல வந்து பாத்தீங்கன்னா அவரை நிசான் ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா
அவர் மறிக்கிறார் சொல்லி பார்க்கணும். மறிக்கிறார். ஓகே. ஏன்னா சார் இந்த இது வர முடியாது, சாட்டர்டே சண்டே ஆயிடும். அது இங்க வந்துச்சுன்னா வெனஸ்டே ஆயிடும், இங்க வந்துச்சுன்னா டியூஸ்டே ஆயிடும். ஓகே. 1:30 வரணும், இல்லைன்னா 33 வரணும். 30 வந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல ஊழியம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து 3 தடவை கிட்ட எருசலேமுக்கு போறாரு. எதுக்குன்னா வந்து பஸ்காக்கு போறாரு. 3 தடவை, 3 வருஷத்துக்கு போயிருக்கு பஸ்கா. ஓகேவா? அந்த ரெக்கார்ட்ல நிறைய இருக்கு. அந்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எதுனா யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா when it was almost time for Jewish Passover. 11 படிங்க. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் எருசலேமுக்கு போனார். இது முதல் தடவை, ஃபர்ஸ்ட் தடவை. ஆமா. இது எந்த அதிகாரத்துல இருக்கு? 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. இதே மாதிரி 6ஆம் வசனம் எடுங்க. 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் எடுத்து 4ஆம் வசனம் படிக்கணும். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமா இருந்தது. இப்ப பஸ்கா சமீபமா இருக்கு. அடுத்த இதுல இது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவர் திருப்பியும் இங்க போயிட்டாரு. எங்கன்னா 4ஆம் அதிகாரம் யோவான் 4:3. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் படிங்க. 1ல இருந்தேவா? யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். பாருங்க, யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கீழே இருக்கிற இடம் வந்து யூதேயா, எருசலேம் இங்கதான் இருக்கு, யூதேயால தான் இருக்கு. கலிலேயா சொல்லிட்டு தனி இது இங்க இருக்கு. மேல போகணும், இங்க இருந்து போகணும்னா சமாரியா வழியா தான் போகணும். அவர் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல நம்ம 2ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? யோவான் 2ல அவர் கலிலேயால இருந்து எருசலேமுக்கு வந்தா சொல்லி, அது யோவான் 2ஆம் அதிகாரம் வாங்க. அதுல என்ன போட்டிருந்தது? 13ல அவர் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் எருசலேமுக்கு போனார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவர் இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா 2:1ல பாத்தீங்கன்னா கானாவூர்ல இருக்காரு. கானாவூர் எங்க இருக்கு? 2:1ல கப்பர்நகூம், கலிலேயா. ஓகே. கானாவூர் வந்து கலிலேயா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க கானான்னு சொல்லி போட்டிருக்கா. கானாவூர் இங்க இது கலிலேயா இடத்துல. அதான் நம்ம இங்க பாக்குறோம். 2:1ல கானான் இன் கலிலேயா சொல்லிட்டு அதுல இருக்காரு. அப்ப அங்க இருந்து என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து எருசலேமுக்கு பஸ்காக்கு போறாரு. வந்துட்ட பிறகு அந்த பஸ்கா முடிச்ச பிறகு அங்க இருக்க ஊழியம் பண்றாரு யூதேயால. நம்ம 4ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்? அவர் திருப்பி எங்க போறாரு? கரெக்ட், சமாரியா வழியா அங்க மேல போறாரு. சமாரியா வழியா திருப்பியும் கலிலேயாக்கு போறாரு. மேல ரிட்டர்ன் ஆயிராரு. எத்தனையாவது வசனம்? 4 அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் 2ஆம் வசனத்துல இருக்கு, அவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். சமாரியா நாட்டின் வழியாவே போனார். சமாரியா வழியா போயிட்டாரு. அப்போ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது 5 கணவரை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ பார்ப்பாங்க. அதெல்லாம் இங்கதான் நடக்குது. ஓகேவா? அந்த நிகழ்வு. அப்போ இது முடிச்சிட்ட பிறகு கிரைஸ்ட் என்ன பண்றாருன்னா திருப்பியும் வந்து 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2வது பஸ்கா 6 நாள்ல. ஆமா. அப்பொழுது யூதருடைய பண்டிகை பஸ்கா சமீபமா இருந்தது. பஸ்கா சமீபமா இருந்தது. இது 2வது பஸ்கா சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இந்த 2வது பஸ்கா முடிச்சிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா திருப்பியும் வந்து கலிலேயா போயிட்டாரு. ஓகேவா? 3வது பஸ்காவை நம்ம பாக்குறதா என்னதுன்னா 11ஆம் அதிகாரம் 11:5. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். பாத்தீங்களா? அப்போ மொத்தம் 3 பஸ்கா இயேசு கிறிஸ்து கொண்டாடுறாரு. ஓகே, இதை நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்து இந்த 2ஆம் பஸ்கா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துக்குள்ள 2 வாட்டி என்ன பண்றாருன்னா எருசலேமுக்கு போறாரு. எதுக்காக போறாரு?
பஸ்கா பஸ்கா அந்த அந்த எப்பயுமே சைடு போறாரு. ஆமா, பஸ்காக்கு தான் போவார் எப்பயுமே இயேசு கிறிஸ்து. ஓகேவா? ஆமா. ஆனா ஓகே. நம்மளுக்கு தெரிய வருது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து பஸ்காக்கு மட்டும் போல, நடுவுல மத்த பண்டிகையும் நடக்கும்போது எப்பெல்லாம் பண்டிகை வருதோ அப்பெல்லாம் போறாரு. போறாரு. ஓகே, ஓகே. ஓகே, அது எப்ப போறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காமிக்கிறேன். ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நேக்கிள் சொல்லிட்டு. ஓகே, ஆ. யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1-2. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய ம், கூடார பண்டிகை சமயமாய் இருந்தது. ம். கூடார பண்டிகை. கூடார பண்டிகை. ஓகே, அப்ப ஆ, என்னதுன்னா 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எருசலேம் போனாரு. எருசலேம் போய் ஆ, யூதேயில சஞ்சரிச்சிருந்தாரு. ஓகேவா? ஆ, ஆமா. அதை நம்ம பாக்குறோம். ஓகே, புரியுதா சீக்வன்ஸ்? நான் இங்க வேணா ஓகே, ஓகே. எழுதுறேன். தெரியுதுண்ணே. ஆ, இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைபிள் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆ, என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 2:13 இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா திருப்பி வந்து ஆஹ் யோவான் அவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து ஜெருசலேம் யோவான் 4ஆம் அதிகாரம். ஓகே, ஓகே. செகண்ட் பாஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா எருசலேம், அப்புறம் ஜான் 7:1 வந்து பாத்தீங்கன்னா அதான் அங்கதான் சொல்றாங்க. புரியுதா? ஆ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இப்போ தேர்ட் பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 55 பார்க்கணும். ஓகேவா? இப்ப என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து கலிலேயில இருந்து ஜெருசலேம். எருசலேம் போறாரு. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். ஓகே, ஓகே. இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து 2 வாட்டி கிட்ட இதுக்கு நடுவுலயும் சரி இங்கேயும் சரி இயேசு ஆ, கிறிஸ்து வந்து ஜெருசலேம் போறாரு. ஓகே, இது எதுக்குன்னா ஃபெஸ்டிவல் நடந்தது அதுக்காக போறாரு. அதே மாதிரி ஓகே. இங்கேயும் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து போறாரு. ஓகே, இது எதுக்காக போறாரு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் யோவான் 7ஆம் அதிகாரம் 1-2 ஆமா, கூடார பண்டிகை. கூடார பண்டிகைக்கு போறாரு ஆமா. சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பண்டிகை இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் டெடிகேஷன். ஜான் யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமா. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. ஓகே, அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? போறாரு. ஆமா, ஆதிகாலமா இருந்து சாலமோனுடைய மண்டபத்துல இருந்தார். ஓகேவா? அப்போ வந்து திருப்பியும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் போறாரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பிரதிஷ்டை.
டெடிகேஷன். டெடிகேஷன் பண்டிகைன்னா என்னது? ஆலய அதாவது சர்ச்சோட இது சர்ச் ஃபெஸ்டிவலா? ஓகே. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவிட்டிகஸ் லேவியராகமம் ம் 23 தேவன் நியாயப்பிரமாணத்துல அவங்களுக்கு கட்டளையா கொடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் பத்தின லிஸ்டிங் இருக்கு. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்கு? நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்பாயிண்டட் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேவா? ஓகே. ஆமா. முதல்ல பாத்தீங்கன்னா சாபத், ஓய்வு நாள் சாபத், ஆமா. பண்டிகை. ஆமா. ஓகேவா? இதுல ஒன்னொன்னா பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க தமிழ் பைபிள் அந்த மாதிரி கூட சிலதெல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஓகே, ஓகே. ஈஸியா ஆ இருக்கும். ஸோ இங்க ஒன்றும் நீங்க எழுதுற நீங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து சாபத். சாபத். சாபத் சொல்றதுன்னா என்னது? 7வது நாள் 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள். ஓகேவா? அது சாட்டர்டே. ஒவ்வொரு சாட்டர்டேவும் லீவு அவங்களுக்கு. ஆமா. ஓகே. ஆமா. ஓய்வு நாள் அது தேவனுக்கு என்று அது நீங்க பரிசுத்தமா இருக்கணும், ஆசரிக்கணும். வசனம் வாசிக்கிறது அந்த மாதிரிலாம் இது பண்ண சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இப்போ வந்து பண்டிகையோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர். ஓகே. பஸ்கா. பாஸ் ஓவர் சொல்றது என்னது? அந்த தலைச்சங்கம் எகிப்துல வந்து சங்காரிக்காம இருக்கிறதுக்காக ஆமா, ஆமா. ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட்டு வாசல்ல பூசி அதை பாஸ் பண்றதுனால அது கடந்து வரதுனால. ஆமா. போறதுனால அந்த பண்டிகை எப்படி சொல்லுவார்? பாஸ் ஓவர் சொல்லி. அப்புறம் அது தொடர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா நிசான் 14ஆம் தேதியில வர்றது. ஓகே. 17ஆம் தேதி. ஓகே. இது நிசான் மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மாதம், ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே. ஓகே. முதல் மாசம் தான். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? ஜனவரி மாசம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தையா? இல்ல சித்திரை தானே. சித்திரையா? ஓகே. முதல் மாசம் நம்ம சொல்றோம். சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிசான் 14. அவங்க வந்து லூனார் கேலண்டர், அதான் மூன் வச்சுனா கேலண்டர். 30 நாள் தான் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் மந்த் இது. அப்போ செகண்ட் பண்டிகை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லிவென்ட் பிரெட். ஓகேவா? ஓகே. ஓகே. அன்லிவென்ட் பிரெட். ஸோ இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா இது வந்து எப்ப தொடங்கும்னா நிசான் 15 இருந்து 14ல அந்த இதுல இருந்து அதுக்கு அடுத்த நாள் இருந்து 21 7 நாளைக்கு 7 நாள் இருக்கும். 15 இருந்து 7 நாள். 7 நாள் அது அங்கேயே டேட்லாம் போட்டிருக்கோம். 7 நாள் 21ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே போட்டிருக்கோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பண்டிகை வருது. என்னதுன்னா முதல் பலன் 9ஆம் வசனத்துல முதல் பலன். இருக்கும்போது முதற் பலனாய் கதிரி கொண்டான். ஆமா. ஃப்ரூட் ஆஃபரிங். இது ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை எப்போ வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பஸ்காக்கு அப்புறம் வந்து எந்த சண்டே வந்து ஃபர்ஸ்ட் சண்டே வருதோ, முதல் வாரத்தின் முதல் நாள் வருதோ, அந்த நாள்ல தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வரணும் அதுல இருந்து. ஓகே. ஃபர்ஸ்ட் சண்டே ஃப்ரம் பாஸ் ஓவர். ஓகே. அதுலயே தெளிவா போட்டிருக்கோம். இங்கேயே நீங்க படிச்சீங்கன்னா தனியா நீங்க பாருங்க வேணாம். முதல் நாள் வரணும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கிரெயின்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க முதல் வாரத்தின் முதல் நாள். ஸோ அதே போல அடுத்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா வாரங்களின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ். ஓகே. இது என்னதுன்னா அந்த வாரத்தின் முதல் நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து என்ன பண்ணுமா 49 நாள் ஆட் பண்ணுமா. ஓகே. 50ஆம் நாள் வேணா அது கூட படிங்க. 15ஆம் வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு ஓய்வு நாள் என்னது? சாட்டர்டே. ஓய்வு நாள் தான் சாட்டர்டே. ஓய்வு நாளுக்கு மறுநாள் சண்டேல இருந்து கணக்கு பண்ணணும். அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓய்வு நாளுக்கு மறுநாள். ஓய்வு நாள் சொல்றது என்னதுன்னா சாட்டர்டே அவங்களை பொறுத்த வரைக்கும். சாட்டர்டே.
ஆமா. முதல் நாள் சொல்றது சண்டே. சண்டே. ஓகே. ஓய்வு நாளுக்கு மறுநாள்லாம் சண்டே. அதே தான் இங்க நீங்க சண்டே. மேல பார்த்தாலும் அந்த முதல் பங்குன்னு சொல்ற அந்த விழா இது கூட பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல பாருங்க. ஆமா. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அசைவாட்ட வேண்டும். சண்டே. அந்த முதல் பலனாகிய அந்த கடிக்கட்டுல வந்து படைக்கிற வந்து படைக்கணும்னு சொல்லி போகுது. ஓகேவா? ஆமா. ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா இது 50வது நாள். ஆ. ஓகே, அதனாலதான் இது பேர் என்னதுன்னா பெண்டிகாஸ்ட் சொல்லுவாங்க. பெண்டிகாஸ்ட். பாத்தீங்கன்னா பென்டாகாஸ்ட். ஓகே, பெண்டிகாஸ்டல் சொல்லுவாங்க. 50வது நாள். ஓகே, அந்த ஃபெஸ்டிவல். இது எல்லாம் பாத்தீங்கன்னா நிசான் மாசத்தை தொடர்ந்து வர்றது. ஓகே, அடுத்தடுத்து வர பண்டிகைகள். ஓகே, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைகள் ஷிஃப்ட் ஆகி 6 மாசம் கழிச்சு, இது முதலாம் மாசம். ஓகேவா? 6 மாசம் கழிச்சு டக்குன்னு மாறும். எங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட். அது வேணா படிங்க. 23 எக்கால பண்டிகை தானே. எத்தனாவதுன்னா 23 24. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள் இருப்பதாக. என்ன சொல்றாங்க? 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. 1ஆம் தேதி பாத்தீங்களா? அப்படியே மாசத்தோடைய பாதி வந்துருச்சு. வருஷத்தோட பாதி முடிஞ்சுச்சு. பாதியில வந்துருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்கால பண்டிகை கொண்டாடணுமா? அதுல 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே. இதுக்கு இந்த மாதத்துக்கு பேர் வந்து ஆகிப் சொல்லுவாங்க. மாதம் சொல்லிட்டு. ஓகேவா? அப்படியே கீழே வாங்க. 26ல பாத்தீங்கன்னா 26 27 படிக்கும். அது வந்து என்னது? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. அட்டோன்மெண்ட். ஓகே, ஃபெஸ்டிவல் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. அட்டோன்மெண்ட் டே. இது 10வது நாள். ஓகே. ஓகே. அடுத்து வாங்க. அடுத்து வந்து எங்க இருக்குன்னா 33 34. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள். இல்ல 33 34. சாரி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக. ஓகே, கூடார பண்டிகை. மொத்தம் எத்தனை பண்டிகை இருக்கு? இந்த ஓய்வு நாள் விட்டுருங்க. ஓய்வு நாள் விட்டுட்டு உண்மையா பண்டிகைனா எத்தனை பண்டிகை இருக்கு உங்களுக்கு? 7. ஓகே, முதல் மாசத்துல இருந்து நடக்கிற ஒரு பண்டிகை வந்து 4 பண்டிகை இருக்கு. அப்புறம் 7ஆம் மாசத்துல நடக்கிற 3 பண்டிகை இருக்கு. 3 பண்டிகை இருக்கு. ஆனா நீங்க படிச்ச வசனம் என்னதுன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 22ல என்ன படிச்சீங்க? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை வந்து நீங்க 7ஆம் அதிகாரத்துல படிச்சீங்க. இதுக்கு நம்ம தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை இது எங்கேயாவது இருக்கா இந்த பார்த்ததுல? இல்லவே இல்ல. அப்ப என்ன அது? இவங்கள கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல திரும்ப ரெண்டாவது சர்ச் கட்டின அந்த டெடிகேஷன் டேவா இருக்குமா? சர்ச் கட்டின டெடிகேஷன் டே கிடையாது. இது என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டெடிகேஷன் இதை வச்சு நீங்க தனியா படிக்கணும்னா வந்து இது வரலாற்றுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் 4 சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. ஆமா, ஆன்டியோகஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இப்ப ஏன் வந்து இவங்களுடைய கேத்தலிக்கோட பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்கபியர்கள் 1 மெக்கபியர்கள் 2 இருக்கும். ஆமா. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து தேவாலயத்துல வந்து பன்னியை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வச்சிட்டாரு. ஆமா. அதனால என்ன பண்ணாங்க, திருப்பி டெடிகேட் பண்ணாங்க ஆலயத்தை. பெரிய புரட்சி வந்து மெக்கபியர்கள் வந்து புரட்சி பண்ணி அதெல்லாம் நடந்து, அப்போ திருப்பி நம்ம கடவுளுக்கு என்று நம்ம ஃபெய்த்ஃபுல்லா வாழணும் சொல்லி பரிசேயர்கள் சொல்ற அந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாகி அப்புறம் ஆலயத்தை வந்து டெடிகேட் பண்ண நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது டெடிகேஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் டெடிகேஷன் சொல்றது எப்போ வர நாள் சொல்லி பாத்தீங்கன்னா 65 வருமா இல்லையா? ஜனவரி இல்ல,
அந்த இடத்துலயே நீங்க படிங்க, 22ல படிங்க. அது அங்கேயே எந்த டைம் சொல்லி போட்டுரும். மாரி காலமுமா இருந்தது. மாரி காலம்னா என்னது? வின்டர். ஓகே ஓகே. வின்டர். அப்ப என்னதுன்னா இது ஜெருசலேம்ல நடந்த ஒரு விஷயம், செரிமோனி. 165 பிசி, கிமு, கிறிஸ்துக்கு முன்னாடி. அப்பதான் வந்து இந்த ஆள் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் IV வந்து அந்த காரியத்தை பண்ணாரு. ஓகேவா? அந்த ராஜா அவர் செத்துட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி மெக்கபியர்கள் மூலமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல்லா சரி பண்ணிட்டு, டெடிகேட் பண்ணிட்டு, அது அந்த ஃபெஸ்டிவலா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபெஸ்டிவல் ஃபால்ஸ் ஆன் 25th டிசம்பர். ஓகே. டிசம்பர் 25 நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் பாத்தீங்களா? அந்த டே தான் கிறிஸ்மஸ் வச்சுக்கிறாங்களா? ஓகே. அன்னைக்குதான் டெடிகேஷன் டேவே. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து பாளையத்துக்கு போயிருக்கு. ஓகே. சரி. சோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இது ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயமும் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பண்டிகை முதற்கொண்டு. ஓகே. இப்போ வரைக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பஸ்கா போனாருன்னா போனாரு. இப்போ வரைக்கும் பஸ்கா கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடுறாங்க. பஸ்கா கொண்டாடுறாங்க. அந்த நாள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலர்கள். இஸ்ரேலர் சொல்ற ஒரு ஒரு மக்கள் இருக்காங்களா? தனிப்பட்ட கூட்டம் இருக்காங்க. இப்போ உலகத்திலே பாத்தீங்கன்னா ஞானத்துல, ஓகே, விஞ்ஞானி 23% இருக்காங்க. ஓகேவா? இப்ப எந்த நாடாச்சு? இப்ப எக்ஸாம்பிள் நம்ம நாட்டு பக்கத்துல வந்து பாகிஸ்தான் சொல்ற ஒரு நாடு இருக்கு, சைனா ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? இப்போ பாகிஸ்தான் கிட்டதான் மோஸ்டா சண்டைக்கு போறாங்க இந்தியா. இது பயங்கர பெரிய பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. ஆனா இஸ்ரேல சுத்தி என்ன இருக்கு? முஸ்லீம் கண்ட்ரி தான் இருக்கு. கீழ இருந்து இவன் அடிக்கிறான், சைட்ல இருந்து கீழ இருந்து யாருன்னா பாலஸ்தீனர் அடிக்கிறான், அடிக்கிறான், சிரியா அடிக்கிறான், லெபனான் அடிக்கிறான், ஈரான் அடிக்கிறான். அந்த மாதிரி அப்படி இருந்தும் அவன் என்ன பண்றான்? தேசம் நம்ம இங்க பார்க்கும் போதே எப்படி இருக்கு? நாசரிகத்தெல்லாம் பட்டணம் எல்லாம் எப்படி இருக்கு பாக்குறீங்க? அவ்வளவு பயங்கர பெரிய ஃபாரின் நல்லா நீட்டா அந்த அளவுக்கு இது வச்சிருக்கோம். சரிவா? சோ என்னன்னா இந்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சொல்லி தெரியுது. ஓகே. ஈவன் நீங்க மேப்ல கூட பார்க்கலாம். ஓகே, இஸ்ரேல் மேப். இந்த பெரிய மேப்ல காமிக்கிறேன். இது இஸ்ரேல் நாடு. ஓகேவா? ஓகே ஓகே. அத கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ. தெரியுதா? இப்ப இஸ்ரேல் தெரியுது. ஆமா. இது காசா, அந்த இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் ஜூம் அவுட் பண்றேன். இது என்ன சொல்லுவீங்க? இங்க இருக்கிறது ஆப்பிரிக்கா. ஆமா. ஆப்பிரிக்கா கண்டம். இது ஏசிய கண்டம். இது ஐரோப்பிய கண்டம். ஓகே. ஆமா. ஐரோப்பிய. இப்போ ஆப்பிரிக்கால இருந்து ஏசியா வரணும்னா எந்த வழியா வரணும்? நடந்து வரணும்னா இல்ல டிராவல் பண்ணணும்னா? அங்க வந்துதான், அதாவது இஸ்ரேல் வழியா தான் வரணும். ஆமா, இஸ்ரேல் அந்த வழியா தான் வரணும். ஓகே. ஏன்னா இங்க எல்லாம் தண்ணி இருக்கு. இந்த வழியா தான் வரணும். இஸ்ரேல் வழியா தான் வரணும். ஓகேவா? ஐரோப்பியால இருந்து ஆப்பிரிக்கா போறோம்னா இந்த வழியா தான் வரணும். இங்க போய் தான் போகணும். ஓகே. 3 கண்டத்தையும் வந்து சேர்க்கிற இடம் எது? இஸ்ரேல். அந்த இடம் தான். அந்த இடம் தான். ஓகேவா? இந்த இஸ்ரேல் எவ்வளவு பெரிய நாடுன்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சின்னது, குட்டி நாடு தான் அது. ஓகே. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கேரளா விட குட்டி. இஸ்ரேல் கம்பேர் டு கேரளா ஸ்டேட், ஹவு பிக்? கேரளா வந்து பாத்தீங்கன்னா 38,000 சதுரடி. இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாவே 20 தான். 20, 22. ஓகேவா? கேரளா வந்து டபுள் த சைஸ் ஆஃப் இஸ்ரேல். ஓகே. நம்ம மேப்ல, இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியா கேரளா பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியான ஒரு இடம். ஓகே, இவ்வளவுதான் இருக்கு. ஓகே. ஆனா கேரளாவே டபுள் த சைஸ் இஸ்ரேல் காட்டிலும். அதுல கேரளாவுக்கு பாதி தான் இஸ்ரேல். பாதிதான். ஓகே. ஆனா என்ன பண்றான்? பயங்கர அழிவு, பயங்கர டெக்னாலஜி. அந்த அளவுக்கு உலகத்தோட மையத்துல இருக்கான். வேற 3 கண்ட்ரிய வந்து 3 கண்டத்தை சேர்க்கிற இடம். ஓகே. அப்ப இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மைத்துவமா இருக்கிற விஷயங்கள் எப்படி? தேவன் என்ன சொன்னாரு? உன்னைய வந்து உலகத்துக்கு மையத்துல வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. வச்சாரா இல்லையா? கண்டிப்பா நடுவுலதான் இருக்காங்க பை ரியாலிட்டியே. ஓகேவா?
எருசலேம் ஆலயம் இது என்னது ஜியோன் பர்வதம் வந்து உலகத்தையே ஆளுகை செய்யும் சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருசலேம் ஜியோன் பர்வதம் சொல்ற எருசலேம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட மையத்துலதான் இருக்கு. ஓகே, அது எல்லாமே தேவன் செய்யற திட்டங்கள் கரெக்டா நேர்த்தியா இருக்கு. அப்ப இதுவே வந்து ஒரு பெரிய சாட்சி. நீங்க எத்தனை சாட்சி பாருங்க நான் பார்த்ததுல. இயேசு கிறிஸ்து 33 மரிச்சாருன்னா 33 தான் மரிச்சாரு. 3 பண்டிகை கொண்டாடினாரா? எத்தனை பண்டிகைகள் வந்து இருக்கு? எதுக்காக டெடிகேஷன் பண்டிகை கொண்டாடினாரு? அதுக்கு பேக்ரவுண்ட் என்னது சொல்லி ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. ஆனா இது இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் போர் வந்து பண்ணது வந்து தானியேல்லே இருக்கும்ல. ஆமா, தானியேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல அவர் அதுதானே அவரோடது தானே. ஆமா ஆமா 11ஆம் அதிகாரம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 9ஆம் அதிகாரம் சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆமா 9ல நடக்கிற அந்த விஷயம் சொல்லிட்டோம். ஆனா அது கிடையாது. தானியேல் 9ல வர்றது வந்து வேற ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து சொல்ற மத்தேயு 24வது அதிகாரத்துல சொல்ற ஒரு விஷயம். இதுனா 70 வாரங்கள் சொல்ற அந்த ஒரு விஷயம். ஆமா 11:31 தான் இவரை பத்தி சொல்லியிருக்கு. அவ்வளவுதானே. ஆனாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பழியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இதுதான் வந்து இவரை பத்தி பேசுறாங்க. ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் போரை பத்தி பேசுறாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு நாள் படிக்கலாம் அந்த ஹிஸ்டரி வச்சு. சோ அப்போ எவ்வளவு உண்மைத்துவமா இருக்கு. ஓகே, தாவீது வாழ்ந்தார்னா தாவீது வாழ்ந்தார், சாலமன் வாழ்ந்தார்னா சாலமன் வாழ்ந்தார். ஓகே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ தாவீதின் டேவிட் இன்னுமே கம்பேர் பண்ணி பேசும்போது கிங் டேவிட் அப்படின்னு அவரோட ஆட்சி காலத்தை வச்சு தானே பேசுவாங்க இல்லைன்னா. ஆமா, கிங் டேவிட் அது சொல்றோம். இது டால் ஸ்டீல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இதை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டீல் சொல்றது என்னதுன்னா சிலை சொல்றது என்னன்னா கல்வெட்டுல வந்து எழுதிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல லைட்டா மார்க் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகேவா, இது என்ன எழுதிருக்குன்னா ஹவுஸ் ஆஃப் டேவிட் சொல்லி எழுதிருக்கு. ஓகே. இது வந்து இந்த அந்த வார்த்தையை வந்து கீழே வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதுல பண்ணும்போது ஹவுஸ் ஆஃப் டேவிட். ஓகே ஓகே. ஆமா, ஹவுஸ் ஆஃப் டேவிட்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது வந்து ஒரு அரச குடும்பத்தார் தாவீதின் அரச குடும்பத்தார். ஓகேவா, ஹவுஸ் ஆஃப் டேவிட். ஓகேவா, ஓகே ஓகே ஓகே. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சிருக்கு. இது எப்ப எழுதப்பட்டதுன்னா டிலர் டான்ஸ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது 9ஆம் நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. ஓகே, ஆர்கியாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா அரபிக்ல வந்து எழுதிருக்காங்க. அரபிக் இன்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா தாவீது வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ராமர் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கா கல்வெட்டு? சிவன் வாழ்ந்ததுக்கான கல்வெட்டு இருக்கா? இல்ல கிரேக்க கடவுள்கள் அட்லஸ் இல்லைன்னா வந்து ஹெர்குலஸ் அந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கான எவிடன்ஸ் இருக்கா? இல்ல. சோ இந்த மாதிரி பைபிள்ல ஒவ்வொரு நிறைய இருக்கு. சொல்ல போனா ஏகப்பட்ட சொல்லிட்டே போலாம் நம்ம. ஓகேவா, அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எவிடன்ஸ் இருக்கு சொல்லி போகிறோம். பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் சொல்லி போகிறோம். இது ஒரு விஷயம். ஓகே, அப்போ உண்மைத்துவமா இருக்கு சொல்லி நம்ம பார்க்கணும். பைபிள் எதுவுமே பொய்யா சொல்லல, எதுவுமே வந்து உண்மைக்கு மாறா சொல்லல சொல்லி போகிறோம். ரெண்டாவது விஷயம் நம்ம இதுல பாக்குறது என்னதுன்னா பைபிள்ல வந்து எந்த ஒரு ராஜாவையும் ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குலத்துங்க சொல்லிட்டு அடிமொழி பற்றி யாரையும் கூப்பிடல. கரெக்டா? ஆமா, கூப்பிடல. இங்க இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ராஜாவா இருந்தாலே அவருக்கு வந்து வீர பாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க. அவர் பேரே கட்டபொம்மன் தான். வீர பாண்டிய பெருசா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னதுன்னா பயங்கர பட்ட பேர் எல்லாம் வைப்பாங்க. ஆனா தாவீதுக்கு வந்து ஏதாவது பட்ட பேர் வச்சாங்களா? தாவீது ராஜா. அவ்வளவுதான். தாவீது ராஜா, அதுதான். இவருக்கு சாலமன் ராஜா. யாரா இருந்தாலும் ராஜா, அதுதான். அவர் ராஜாவா இருந்தா ராஜா, அதனால பேரு. ஓகேவா, ஆனா நம்ம தேவனுக்கு என்ன வைக்கிறாரு? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஆமா. ஓகே, அப்போ அந்த கணம் வந்து யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்க? ஆண்டவருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அது மட்டும் தான். அதுல தெளிவா இருக்காங்க. ஓகே, என்னதான் இவங்க வந்து பயங்கர வல்லமையா இருந்தாலும் இந்த ராஜாக்கள், ஓகே, சாலமன் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை
பொண்ணு அத்தனை இது வந்தாலும் அவங்களால வந்து வேதத்துல வந்து மாத்தி என்னைய ராஜாதி ராஜா சொல்லணும்னு சொல்லி மாத்த முடியுமா? இல்ல முடியாது. முடியாது. இப்போ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நல்லது மட்டும் தான் எழுதுவாங்க வரலாற்றில். ம். ஆமா. அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் எழுதவே மாட்டாங்க. எழுத மோஸ்டா மாட்டாங்க. ஆமா. மறைச்சிடுவாங்க. ஓகே. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா, அவங்க செஞ்ச நல்லதே எழுதியிருக்கும், தப்பு தப்பு எழுதியிருக்கும். இருக்கும். ரெண்டுமே இருக்கு. ஆமா. இப்போ ஒரு ஒரு மனுஷன் வந்து உண்மையான மனுஷனா இல்லையா சொல்லி எப்படி தெரியும்? அவன் ரெண்டுத்தையும் எழுதுனது தான். ஏன்னா ஆமா. மனுஷங்கிட்ட வந்து தப்பு இல்லாம கிடையாது. கிடையாது. எல்லா மனுஷனும் பாவிகள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ம். அப்போ அவனுடைய நல்லதையும் சொல்லணும். இதெல்லாம் என்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு சொல்லுமே தான் அப்பயும் உண்மையான மனுஷன் சொல்லி சொல்லுவாங்க. அவன் வெறும் நல்லது மட்டும் சொன்னானா, ஏதோ மறைக்கிறான்பா, மறைக்கிறான். இவன் ஆமா, ஆமா, ஆமா. இவன் போலியா இருக்கிறான் சொல்லி சொல்லுவான். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி பைபிள் பாத்தீங்கன்னா உண்மைத்துவமா இருக்கு. ம். எதுவுமே வந்து உண்மைக்கு மாறா சொல்லவே இல்லை. இங்க மத்த மதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவரை வந்து மறைப்பாங்க ஃபுல்லா. ஆமா. ஏன் முகமது நபிய அதெல்லாம் அவர் நல்லவரு, அவர் எது செஞ்சாலும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போல ஃபாலோ பண்றது நிறைய பேர் பண்ணுவாங்க. அவர் தப்புன்னு சொல்லிட்டு எதுவுமே ஒத்துக்க மாட்டாரு. ஆமா. அவருடைய என்னதுன்னா குரான் மட்டும் கிடையாது. குரானோட சேர்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதீஷ் சொல்லிட்டு. ஓகே. அந்த ஆமா. புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒத்துக்க மாட்டாங்க தப்பு செஞ்ச மாதிரி. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா யார் என்ன தப்பு செஞ்சாலும் தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும் யார் தப்பு செஞ்சாலும் அது இருக்கு. அப் ஈவன் மூசே அப் வந்து தப்பு செஞ்சாலும் அப்படியே அப்படியே எழுதிருக்கு. காமிச்சிரும். கரெக்ட்டா காமிக்கிறேன். காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்க 2வது பாயிண்ட் நீங்க சொல்ல வேண்டியது என்னதுன்னா, யாராவது கேட்டாங்கன்னா, உங்க வீட்ட விசுவாசத்தை குறிச்சு சொல்லும்போது, ஏன் நீங்க பைபிள விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க சொல்லும்போது, 2வது பாயிண்டா, பைபிள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையா இருக்கு. கரெக்ட். அது சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு வார்த்தையும், அதுல சொல்லப்பட்ட ஆட்களும் சரி, அவங்க உண்மையான ஆட்கள். அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. ஓகே. அதுல என்னதுன்னா, போத் அந்த ஆளுடைய நல்லதும் சொல்லியிருக்காங்க, கெட்டதும் சொல்லியிருக்காங்க. வெறும் நல்லது மட்டும் சொல்லல. ஓகே. அதனாலதான் இன்டெகிரிட்டி. ஓகே. அதே நேரத்துல அறிவியல் சாரி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அகல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது அதுல சொல்லப்பட்ட இடங்களா இருக்கட்டும் இப்ப வரைக்குமே இருக்கு. இஸ்ரேல் சொல்ற ஒரு தேசமே இருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். ஓகே. இந்த சந்ததி ஒளிந்து போவதில்லை சொல்லி சொன்னாரு இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி. அந்த சந்ததி 2000 வருஷமா இருக்கு. எகிப்து சந்ததி இருக்கா இப்போ? எகிப்து இல்ல. ஆனா எகிப்துல குடியேறினவங்க தான் இருக்காங்க. ஆமா. அந்த சந்ததியே இல்ல. இப்போ என்னதுன்னா சந்ததி சொல்லும் போது என்னதுன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே என்ன இருக்கணும்? இருக்கணும். 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 ஆமா. அப்பதான் அது சந்ததி. இல்லைன்னா அவங்க ஆமா. சந்ததி கிடையாது. அவங்க கலப்படம் ஆயிட்டாங்க. நல்லா முயற்சி. ஓகே. ஓகே, ஓகே. இப்போ எகிப்து சந்ததினா என்னது? அந்த பாரோட சந்ததி. ஓகேவா? ஆ, அந்த மாதிரி ஆ. இருக்கு இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. ஐ திங்க் கிளியோபாட்ராவோட பாபிலோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா. முடிஞ்சிச்சு. பாபிலோட சந்ததி முடிஞ்சிச்சு. ம். ஓகே. அது மாதிரி பெர்ஷிய சந்ததி அது முடிஞ்சிச்சு. முடிஞ்சுச்சு. எல்லாம் முஸ்லீம் கிரீக்கும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா ஆமா. என்னதான் உலகமே மாறினாலும் இஸ்ரேல் வந்து அந்த பாரம்பரியம், அந்த கல்ச்சர் எல்லாம் ம். மொழி இதா மாறி இருக்கா? இல்ல, இல்ல. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட். ஃபாலோ பண்றாங்க. இந்த சந்ததி ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு ஆமா. மெய்யா இருக்கு. ம். ஓகே. அப்போ இதனால தான் நான் வந்து நம்புறேன். இதான் என் ரீசன். என் கரெக்ட். நம்பிக்கைக்கு ரீசன் சொல்லி நம்ம சொல்றோம். ம். ஓகேவா? இப்ப புரிஞ்சுச்சுல? புரிஞ்சதை நீங்க எழுதிருங்க. ஓகே. நம்ம லைட்டா தான் இதெல்லாம் பார்த்திருக்கோம் ஆர்கியாலஜிக்கல்ல. ஓகே, இன்னும் ஓகே, ஒரு ஓகே. ஆழமா போனோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பைபிள்ல. ம். ஏகப்பட்ட ஓகே, ஓகே. அகழ் ஆராய்ச்சி பண்ணதுல வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. ஆ. ஓகே. இயேசு கிறிஸ்து நான் அந்த ம். இந்த நாகும் 2:4ல நான் அத பார்த்துருக்கேனே. அதுல வந்து அ அந்த இடசாரிகள், வடசாரிகள் வண்டி போகும். உங்களுடைய ஆ. வேகமா போற வண்டியோட வெளிச்சத்த பார்க்கும் தீவெட்டி போல அது மின்னலை போல இருக்குன்னு சொல்லி. அ ம். அந்த காலத்துல சொல்லப்பட்டது, அந்த நம்ம இப்ப தான் பைபாஸ் பிரிச்சு லெஃப்ட் சைடு போறவங்க லெஃப்ட் போங்க, ரைட் சைடுல வரவங்க ரைட்ல வரவங்க அந்த பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா அவரு ம். கிட்டத்தட்ட 2600 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கிறாரு. அது ஆ. மாரி ஸ்பீடா ஷாங்காய்ல ஏதோ ஒரு சிட்டியோட வேகமா போற வண்டி ஸ்பீட மேல இருந்து ட்ரோன் மூலமா எடுத்தா, அது மின்னல் போற மாரி தான் அந்த வெளிச்சம் காட்டுது. அந்த வண்டியோட ஆமா. விளக்குகளோட வெளிச்சம். அந்த வேர்ட் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்போ ஆமா. சொல்லியிருக்காங்க, இப்ப அன்னைக்கு லைட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, கேமரா எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ம். எல்லாம் சாத்தியம் தான். கண்டிப்பா அது உண்மதான். அதுக்கு மாறுறது எதுவுமே ஆமா. கிடையாது. அதெல்லாம் நீங்க சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஆமா.
இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப பேசும்போது யாரோட நாமம் மகிமைப்படுது? தேவன் உண்மையானவர் சொல்லி தெரியுது. ஆமா. அவர் வார்த்தைகள் உண்மையானது சொல்லி தெரியுது. ஓகேவா? இங்க நம்ம நம்மளோட பெருமையோ நம்மளோட இதையோ பேசலாம். அப்போ கரெக்ட். எங்க வேதத்தின்படி அவருடைய நாமம் மகிமைப்படுதோ உண்மையா அதுதான் உண்மையானது. கரெக்ட். சோ நம்மளோட அதாவது கதை இதுலயுமே நிருபங்களை முடிக்கும் போதுமே அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக அப்படிங்கிற நிறைய இடத்துல அப்படிதான் முடிப்பான். ஆமா, கரெக்ட். ஓகேண்ணா. ஸோ அடுத்த டாபிக் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு 1:30 முடிச்சிடலாம். ஓகே. 20 minutes நான் இந்த இது எழுதுனதை நான் வச்சுக்கிறேன். ஓகேண்ணா. ஆமா. நான் போடல. ஓகேண்ணா. இன்னொரு லிஸ்ட் ஏசு கிறிஸ்து மூலம் பாஸ்வேர்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. இந்த இதை வச்சுக்கணும். சரிப்பா, நீங்க அப்புறம் படிக்கிறதுக்குரிய சொல்லுங்க. இப்போ நம்ம பாக்குறது இப்ப நம்ம 2 டாபிக் பார்த்தோம். ஒண்ணு என்னதுன்னா பைபிள் உண்மை கோர்வை. ஃபர்ஸ்ட் நிதிக்கு பார்த்தது கோர்வை இசைவா இருக்கு சொல்லி பார்த்தோம். கோர்வையா இருக்கு, இசைவா இருக்கு சொல்லி பார்த்தோம். 40 பேர் எழுதினாலும் இசைவா இருக்கு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்க உண்மைத்துவம் நேர்மை சொல்லி பார்த்தோம். உண்மைத்துவம் நேர்மை சொல்லி பார்த்தோம். 3வது டாபிக்கை நம்ம பாக்குறது என்னன்னா, எதுக்காக நம்ம வேதாகமத்தை நம்புறேன், ஏன் பைபிளை நம்புறேன் சொல்லி அதாவது கேட்டாங்கன்னா அடுத்தபடியா சொல்றது என்னன்னா அறிவியல். அறிவியல் சார்ந்த உண்மைகள், அதுக்காக நம்புறோம். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா இந்து மித்தாலஜி, இந்து காட்ஸ் படி பூமியை யார் தாங்கிட்டு இருக்கா? பூமாதேவி. தாங்கிட்டு இருக்காங்க. பூமாதேவி தாங்குறாங்க. இல்லைன்னா இந்து மித்தாலஜி படி என்னதுன்னா ஒரு ஆமை. ஓகே, இதுதான் உங்களுடைய மித்தாலஜி படிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். யானைகள் இதோட. யானைனா இதான் பூமி, இது சோ இப்படிதான் அவங்களுடைய இது. ஓகே, ஆமா தண்ணியில நீந்திட்டு இருக்கு. ஓகே, இதுதான் ஹிந்து ரிலிஜியன் உடைய விஷயம். ஓகேவா? சோ இதுதான். அதே நேரத்துல அவங்களை பொறுத்த வரைக்கும் பூமி தட்டை, உண்மை தட்டை, அதனாலதான் அவங்களோட விஷயத்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தட்டையா தான் இருக்கும். மோஸ்டா பூமி தட்டையா தான் இருக்கும். இதான் அவங்களுடைய இதுவே. ஓகேவா? பூமாதேவி தாங்கிட்டு இருக்காங்க.
கீழே இருக்க அதாவது புதிக்கு அதிகமா சொல்லுவாங்க. ஓகேவா? ம். இதே இது கிரேக் மித்தாலஜி. கிரேக்க மித்தாலஜி. கிரேக்க மித்தாலஜி. ஹூ இஸ் ஹோல்டிங் வேர்ல்ட்? சிஎஸ்ஆ இவன். அட்லஸ். ஓகே. டைட்டன் அட்லஸ். நம்ம ஏற்கனவே டைட்டன் சொல்லி பார்த்தோம்னா டைட்டன்லாம் ஆமா 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 1600 அடி உயரம் ஹைட். இருக்கும். ஆமா ஆமா. அவ்வளவு பெரிய ஆட்கள். அது மாதிரி ஒரு டைட்டன் தான் யாருன்னா அட்லஸ் சொல்றவரு. ஓகேவா? ம். இப்ப நம்ம அட்லஸ் ஓகே. புக்ல நம்ம வச்சிருவோம் பாத்தீங்களா சின்ன வயசுல. ஆமா ஆமா ஆமா. பேரே மேப். வந்து ஆமா. அப்பதான் வந்துச்சு. அட்லஸ். ஓகே. ஏன்னா ஓகே. அவர் தான் என்ன பண்ணாரா பூமியை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. இதான் பிடிச்சிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் சார். தங்கிட்டு இருக்காரு. இதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஆனா இத உருண்டையா காமிச்சிருக்காங்க இப்போ வந்து செதுக்கி இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தட்டையா இருக்கு ஓகே. அட்லஸ். ஓகேவா? இதெல்லாம் இப்ப போட்டிருக்க இமேஜஸ். அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தட்டையா இருக்கிற ஒரு இது விஷயம். ஓகே 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 ஓகே. சோ இப்படிதான் வந்து மதங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தது. ஆனா பைபிள் அப்படிதான் சொல்லுதா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன பண்ணிக்கலாம்? ஐசையா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் பூமியின் உருண்டையின் மேல், சர்க்கிள் ஆஃப் தி எர்த். உலகமே வந்து தட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பைபிள் எழுதப்பட்டிருக்கு பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். இப்போ when did science agreed that earth is round? Okay. With evidence. யாருன்னா முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்களா? ஆனா யார் வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா மெக்கல்லன் சொல்ற ஒரு ஆள் தான் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி குளோப். பூமி உருண்டை சொல்லி என்ன பண்ணாராம் 1519 சொன்னாராம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 4வது நூற்றாண்டுல கிரேக்க மித்தாலஜில வந்து பாத்தீங்கன்னா பூமி உருண்டையா இருக்கலாம், ஏன்னா மூன் வந்து ரவுண்டா இருக்கு, அதை வச்சு ஓகேவா? ஆனா ப்ரூவ் பண்ணது என்னதுன்னா இவங்கதான். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா இது கூட 4ஆம் நூற்றாண்டு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த கிரேக்க ஆளுங்க அதே ஓகே வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி பூமி உருண்டை செலுத்திருக்காங்க. ஐசியா புத்தகம் எப்ப எழுதப்பட்டது? இது எங்க சொல்லிருக்காங்க? ஆகாப் ராஜா அவருடைய பீரியட். எப்பனா 740 இருந்து 680 பிசி கிமு ரஃப்லி. ஐசியா புத்தகம் எழுதப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா இந்த டைம். ஆனா பூமி உருண்டை சொல்லி அறிவியல் எப்போ ஆணித்தரமா கண்டுபிடிச்சதுன்னா இப்பதான். அது வரைக்கும் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பூமி உருண்டை கிடையாது, அது தட்டமான இருக்கு. அந்த பூமியோட எட்ஜ்ல போனீங்கன்னா விழுந்துருவீங்க சொல்றதுதான் பிளாட் எர்த் சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருந்தாங்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மாதிரிதான் இருந்தது சொல்லிட்டு ஓகேவா பிளாட் எர்த். ஸோ இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தான்னு சொல்லி போடுறோம். ஆனா பூமி உருண்டை சொல்லி சொல்றது அதுல அர்த்த வசனம் சொல்லி பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, அதன் ஜனங்கள் வெட்டுக்கிளியை போல, அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். என்ன பண்ணா மானத்தை ஸ்டிச் பண்ணி மெல்லிய திரையை பாத்திரையாக பரப்பி அவைகளை குடியிருப்பதற்கான கூடாரமாக விரிக்கிறார். ஓகேவா? இப்ப என்னன்னா அதன் குடிகள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறார்கள். ஒரு மரத்துல வந்து வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து ஷேப்பே கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். இப்படி நிக்கும், இப்படி நிக்கும், இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். இப்ப பூமி உருண்டைனா உருண்டையா இருக்கு. அப்ப நம்ம எங்க இருக்குமா? இந்தியா இங்க இருக்கு.
இன்னொரு கண்ட்ரி அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஆப்போசிட் சைட்ல இருந்து. ஓகேவா? இதான் பூமி உருண்டைன்னா, ஓகே, சுத்திட்டு இருக்கு. அமெரிக்கா மேல இருக்கு, கீழே சவுத் அமெரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா கீழே இருக்கு, நம்ம நடுவில் இருக்கோம். இங்க இது இருக்கோம். ரஷ்யா மேல இருக்கு. அப்போ வெற்றி கிளி போல என்ன பண்றாங்க மக்கள்? எந்த டிஃப்ரெண்ட் இடத்துல இடத்துல இருக்காங்க. இருக்காங்க. அதனால ஆமா. வந்து வெற்றி கிளி சொல்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. Correct. பைபிள்ல மக்களை குறிச்சு வெற்றி கிளின்னு சொல்லி வேற இடத்துல போடல. ஆமா. ஓகே, இங்க பூமியின் மக்கள் வெட்டுக்கிளியை போல இருக்காங்கன்னா, ஒரு பூமி உருண்டையா இருக்கு. உருண்டையான இடத்துல எப்படி இருப்பாங்க? வெட்டுக்கிளி வந்து இங்க 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 எல்லா இடமும். ஆமா. எல்லா நேரம் இருக்கும்போது அப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஓகே. அப்போ அவங்க நிக்கிறதுக்கு இப்ப எக்ஸாம்பிள் பிளாக்னா என்னது? அதுக்கு மேல ஒரு வந்து இடத்துல நிக்கிறாங்க அப்படி சொல்லுவோம். ஆமா ஆமா. நார்மலா என்ன சொல்லிருக்கணும்? பூமி தட்டையா இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேல நம்ம நிக்கிறோம் சொல்லி சொல்லுவாங்க. இங்க அதனால நிக்கிறோம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பைபிள் என்ன பண்றாங்கன்னா, பூமி உருண்டையா இருக்கு, நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி போல இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அப்போ எந்த இடத்துல 2700 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க? அந்த அளவு அக்யூரேட்டா இருந்திருக்கு. அப்போது மனுஷனால எழுதப்படல, இது யாரால எழுதப்பட்டிருக்கு? தேவனால சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தான் கிரியேட்டர், உருவாக்குனவர். ஆமா. கரெக்ட். ஓகே, அது நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, 40ல இதே மாதிரி பூமியை யாராவது புடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? அட்லஸ் புடிச்சிட்டு இருக்காரு, பூமாதேவி புடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல யானை புடிச்சிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து மத்த மதத்துல பார்த்துட்டோம். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, வேணா படிக்கலாம். யோபு 26 7. அவர் படிக்குவான அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். என்ன அர்த்தம்? அந்தரத்திலே தொங்க வைக்கிறது? யாரும் பிடிக்கலப்பா சொல்றாரு. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள், உங்க முகத்தை உங்களால பார்க்க முடியுமா? டைரக்டா பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து சின்னதா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா நடந்து போயிடுவீங்க ரோட்ல. ஆமா. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்க மூஞ்சில என்ன இருக்கு சொல்லிட்டு. மத்தவங்க யாராவது பார்த்தாதான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆமா. இல்ல நீங்களே கண்ணாடியில பார்த்தாதான் தெரியும். ஓகே, அதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படும். இப்ப பூமிக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி இருக்கா? ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல. அப்போ யார் பார்க்கணும்? பூமியை விட்டு வெளியில போய் தான் பார்க்கணும். வெளியில தான் பார்க்கணும், தெரியும். அப்போ பூமி அந்தத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு யாராவது வெளில போகணும். ஆமா. அப்போ அது தேவன் மட்டும் தான் சொல்ல முடியும். கரெக்ட். ஓகே, அப்ப அதுலயே நம்ம என்ன பாக்குறோம்? பூமியை அந்த இடத்துல தொங்க வைக்கிறார் சொல்லிட்டு எவ்வளவு டைரக்டா இருக்கு வசனம். ஓகே, யோபு இது மோசையினால எழுதப்பட்ட சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ சுமார் 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்கு பைபிள்ல? பூமி அந்த இடத்துல தொங்குதுப்பா சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும்? பைபிள் தான் உண்மை சொல்றது. என்னதான் இது வந்து இந்தியா நாட்டுல வரலனாலும், இந்த ரிலிஜியன் இந்த மதம் வரலனாலும், இந்திய நாட்டுல புத்திசம் வந்திருக்கலாம், ஜெயினிசம் வந்திருக்கலாம், ஹிந்துசம் வந்திருக்கலாம், இதெல்லாம் வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆனா ஆராய்ந்து பார்க்கும்போது இதெல்லாம் இந்திய தேசத்துல இருந்த மதங்கள் எல்லாம் பொய்யான மதங்கள். ஆனா மெய்யான மதங்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மட்டும்தான் கிறிஸ்டியானிட்டி. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மை சொல்லி நமக்கு தெரியுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதான் அது ஒன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துக்காக மரிச்சாங்க. ஓகேவா? இப்ப உலகத்துல வந்து மதத்துக்கிட்ட எதுக்காக போறாங்க மக்கள்? ரீசன் என்னது? ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும். ஆதாயம்னா என்னது? ஒண்ணு அவங்க வேலையில பெருசாகணும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற ப்ராப்ளம் நீங்கணும், அவங்களுடைய நோய்கள் சுகமாகணும், ஒரு நிம்மதி கிடைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது உலக ஆதாயத்துக்காக தான் போறாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆனா அப்போஸ்தலர்கள் யாராவது ஆதாயத்துக்காக போனாங்களா? இல்லைன்னா ஊழியம் பண்ணும்போது அதுக்காகவே சந்தோஷப்பட்டாங்களா? உண்மையிலே ஆதாயத்துக்காக போகல. ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் நிமித்தம் ஒரு பாடுகளை குறிச்சு என்ன பண்ணாங்களாம்? மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த 12 அப்போஸ்தலர்களும் அந்த சூழ்நிலையில தான் மரிச்சாங்களே. அப்ப யாராவது வந்து ஆதாயம் கிடையாது, நான் இங்க மரிக்கதான் போறேன் சொல்றதுக்காக யாராவது ஓடுவாங்களா?
போட மாட்டாங்க. அப்போ என்ன இருக்குன்னா அது பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. ம். ஓகே, ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை இருக்கு. உண்மைக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓடுனாங்க ம். சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் நான் பாக்கலாம் லேட்டரா. அப்ப ஓகே. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, பைபிள் உண்மையிலேயே வந்து மெய்யான புத்தகம், தேவனுடைய புத்தகம் சொல்றது நம்மளுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். அறிவியல் ஆராய்ச்சி, ஓகேவா? ம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ பூமி அந்த இடத்துல தொங்குதுன்னு சொல்றது கண்டுபிடிச்சதே பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா ஆமா. சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஐசக் நியூட்டன். ஆமா. கிராவிட்டி. கிராவிட்டி வச்சு ஓகே, ஃபோர்ஸ். ஆமா. கிராவிட்டி அதெல்லாம் தொங்கிட்டு தான் பாருங்க, இதெல்லாம் வந்து இதுல கிடையாது சொல்லிட்டு அந்த அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு கீழ இருந்து கிராவிட்டி கீழே விழும்போது அப்படிதான் எல்லாமே விழுது சொல்லி பாக்குறா சொல்லி பார்க்கலாம். சரி. ஓகே. அதே மாதிரி ஆஹ் என்னதுன்னா அண்ட சராசரம் ம். இன்னொன்னு சொல்ல பார்க்கலாம் நம்ம. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாங்க? ஆண்டோட வார்த்தையினாலதான் உண்டாக்கப்பட்டிருக்கு. கரெக்ட், அது கரெக்ட். அடுத்த பாட்டு சொல்லுங்க. நான் பாக்குறது எல்லாமே தோன்றப்படுகிற, அதாவது இந்த இப்ப எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன சொல்ல என்ன போட்டிருக்குன்னா காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளால் உண்டாக்கப்பட்டிருக்கான். கரெக்டா? திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே இருக்கு? இதுல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதான் தோன்றப்படவில்லை. தோன்றதுன்னா என்னது? முன்னாடி வந்து போன் இருக்கு, இது இருக்கு, அதனால உண்டாகவில்லை. உண்டாகவில்லை. ஓகே ஓகே. தோன்றப்படுறதுன்னா கண்ணுல பாக்குறது எல்லாமே பாக்குறது. ஆமா. பொருட்கள் மூலமா உருவாகல, தோன்றப்படுறது. அதனாலதான் என்ன இங்கிலீஷ்ல போட்டு பாத்தீங்கன்னா வாட் இஸ் சீன், நம்ம பாக்குற விஷயங்கள் வாஸ் நாட் மேட் அவுட் ஆஃப் வாட் இஸ் விசிபிள். நாட் மேட் அவுட் ஆஃப் விசிபிள். அப்படின்னா இன்விசிபிள் பொருள்னால செய்யப்பட்டதான். ஓகே ஓகே. புரியுதா? வேணா வேற பைபிள்ல படிக்கலாம். நம்ம திருவிழை போலாமா? ஆமா, தமிழ்ல இதா இருக்கு. நான் வேணா church dot நான் இங்க எடுக்கிறேன், நீங்க வேணா படிங்க. சரிதா? தெரியுதா இப்போ ஸ்கிரீன்? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ரொம்ப சின்ன. ஓகே ஓகே. நான் படிக்கிறேன். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். ஆமா, கரெக்ட். இதுல கரெக்டா திருவிழியம். அப்ப பார்த்தோம்னா இல்லாத பொருள்ல இருந்து தான் எல்லாமே உருவாயிருக்கு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஏதாவது வந்து நீங்க வீட்டுல வந்து நீங்க சமைக்கிறதுக்கு வந்து அரிசியை கொடுக்கல, வாங்கல, சாப்பாடு வைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பொருள் தேவை. அரிசியை வந்து நீங்க வேக ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுவுல போட்டீங்கன்னா அது சூறம் மாறும். ஓகேவா? என்ன சொல்றாருன்னா இந்த உலகமே வந்து அண்ட சராசரமே, யூனிவர்ஸ் அண்ட சராசரமே வந்து காணப்படாதவைகளால் தான் உண்டாக்கப்பட்டுச்சு. ஓகே, சயின்ஸ் வந்து இதை வந்து நம்பவே இல்லை. ஓகே,
ஆனா இந்த நூற்றாண்டு என்ன பண்ணாங்கன்னா அறிவியல் வந்து ஒத்துக்குச்சு. ஆமாப்பா, காணப்படாதவங்க தான் எல்லாமே உண்டா இருக்கு சொல்லிட்டு. ஓகே, அது பேர் தான் என்னதுன்னா பிக் பேங் தியரி சொல்லுவாங்க. பிக் பேங் தியரி. ஆமா. தியரி ஃப்ரம் நத்திங். ஓகே, எவ்ரி திங் கேம் ஃப்ரம் நத்திங். இதுதான் பிக் பேங் தியரியோட சொல்லு. ஓகேவா? How the universe expands from the extreme hotness density, okay, of energy in matter. So என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரியோடது ஸோ இதுதான் இந்த பிக் பேங் தியரி. இதை நான் தமிழ்ல வேணா இதை டிரான்ஸ்லேட் பண்றேன். நீங்க வேணா இது பண்ணலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் தெரியுதா? ஓகே. வெடிப்பானது வெற்றிடத்தில் நிகழ்ந்த ஒரு மரபு சார்ந்த வெடிப்பினால் அல்லாமல் சூன்ய நிலையில் அல்லது முன்னரே இருந்த ஒரு பருப்பொருள் அல்லாத ஆற்றல் புலத்தில் ஏற்பட்ட குவாண்டம் ஏற்ற இறக்கத்திலிருந்தே தோன்றியிருக்கலாம். ஒரு விரைவான அண்ட பெருக்க காலத்தின் ஊடாக இந்த ஏற்ற இறக்கம் ஒரு நொடு பொழுதில் அதிவேகமாக விரிவடைந்து வெடிகாலத்தை உருவாக்கி வெற்றிட ஆற்றலை இன்று பிரபஞ்சத்தை நிரப்பும் பருப்பொருள் மற்றும் ஆற்றலாக மாற்றியது. சொல்லிட்டா சொல்றாங்கன்னா ஒரு குவாண்டம், ஒரு நான் மெட்டீரியல் எனர்ஜி. ஓகே, நான் மெட்டீரியல்னா என்னது? எதுவுமே இல்ல. அது ஆமா, எதுவுமே இல்ல. அது வந்து என்னதுன்னா ஒரு குவாண்டம் எக்ஸ்ப்ளோஷனா, அது வந்து காணக்கூட முடியாத ஒரு விஷயமா, ஒரு பொருள் வந்து பிக் பேங் தியரியோட எடுத்து சொல்லிப்பாங்க. இங்கேயும் இது சொல்ல வர்றது என்னதுன்னா பூமியானது இந்த அண்ட சராசரம் யூனிவர்ஸ் எப்படி வந்துச்சுன்னா வந்து தேவனோட வார்த்தையினால அது எப்படி வந்துச்சா காணப்படாதவைகள்னால தோன்றப்படவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். இது சயின்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு சொல்லி போவேன். ஓகே, ஸோ when was Big Bang theory invented? When did science came up with Big Bang theory? Yeah. 1927. ஓகே, யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லிட்டாரு பிக் பேங் தியரி. அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் அதிகமா புரிய ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா வந்து பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த வார்த்தைகளும் சரி எல்லாமே உண்மையா இருக்கு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லைட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது எதனால சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களால தான். ஓகே, அதை பத்தி நம்ம டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஆனா சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ் முடிக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய அடுத்த நாளைக்கு வந்து நம்ம மிச்ச விஷயங்கள் பார்க்கலாம். என்ன விஷயம்னா வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இதுல வந்து படைப்பின் நாட்கள் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? தேவன் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இது முதலாம் வசனம் வந்து முதலாம் நாள்ல வர்றதா இல்ல அதுக்கு முன்னாடியே வர்றதா? அதுக்கு முன்னாடியே இருக்கு. அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஓகேவா? முதலாம் நாள் சொல்றது என்ன நடக்குது? அந்த ஃபர்ஸ்ட் நாள் வெளிச்சம் உண்டாக்கூடாது. அதுதான் இதெல்லாம் பண்றாரு தேவன். எதுனா எதுக்காக வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லி சொல்றாரு? அங்க இருள் இருக்கு, சோ வெளிச்சம் வேணும். இருள் எங்க இருக்கு? இருள் பூமியில. ஐ திங்க் நான் 2 சமையல் 22ல பாத்திருக்கேன். ஆழத்துல இருள் இருந்தது, அதுல இருந்து அசைவாடினார் அப்படின்னு. அது இங்கதான் இருக்கு. என்னன்னா 2ஆம் வசனத்துல அடுத்த வசனமே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமா. ஓகே, இருள் இருந்தது, தேவனோட ஆவியானவர் அசைவாடினார் சொல்லி பாக்குறோம். இங்க அப்படி அது ஃபுல்லா படிங்களா? 2ஆம் வசனம்
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ம். ஆழ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது நீங்க ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ம். தேவன் என்ன பண்ணாரோ, நம்ம என்ன படிச்சோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்னா, ஒண்ணும் இல்லாதிலிருந்து தேவன் அண்ட சராசரத்தை உண்டாக்கினார் அவர் வார்த்தையினால சொல்லி போட்டிருக்கு. அதே வசனம் தான் இங்கே நம்ம பாக்குறோம். முதலாம் வசனமா பாக்குறோம். ஆதியாகமம் 1:1. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். வானங்களையும் பூமியும் உண்டாக்கினார். ஓகே, பூமி சொல்றது ஒண்ணுதான். வானங்கள் சொல்றது வந்து மேல இருக்கிற சூரியன், சந்திரன், அது மட்டும் இல்லாம மத்த இது ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே பாக்குறோம். ஓகேவா? அப்போ முதலாம் நாளுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு எல்லாத்தையுமே. ஓகே, ஐட்ட பிறகு தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமிக்கு வர்றாரு 2ஆம் வசனத்துல. ஓகே, பூமிக்கு வந்து பார்க்கும்போது பூமி எப்படி இருக்கு? வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். இருக்கு. ஆமா, 3 விஷயம் இருக்கு. வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். ஓகே, அதான் நம்ம படிக்க வேண்டியது. ஸ்டெப்பா பாக்குறோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடு கட்டிருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வரீங்க வீட்டுக்கு. ஓகே, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? இருட்டா இருக்கும்போது லைட் வரீங்க. ஆமா, லைட் போடணும். ஃபர்ஸ்ட் லைட் போடுவீங்க. அதே தான் இங்கேயும் பண்றாரு காட். என்ன பண்றாரு? லைட் போடுறாரு. ஓகே, வெளிச்சம் உண்டாகிறது சொல்றாரு. போட்ட உடனே என்ன பண்றாரு? பாக்குறாரு எல்லாமே பொருள்லாம், கிச்சன்ல இருக்க பொருள்லாம் வந்து ஹால்ல இருக்குது. அப்புறம் பெட்ரூம்ல எல்லாமே ஒழுங்கின்மையா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு? தண்ணி மேல போட்டோம், நிலம் தெரியட்டும், எல்லாமே நாளை குறிக்கிறதுக்காக அது கரெக்டா ஓடட்டும் சொல்லி எல்லாத்தையும் அலைன் பண்றாரு. ஓகே, ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுங்குபடுத்துறாரு. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வீட்டை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டீங்க. ஓகேவா? ஒழுங்குபடுத்திட்ட பிறகு நீங்க வீட்டை போட்டு போயிட்டீங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு வாரம் வரலன்னா யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வீடு காலியான வீடுப்பா சொல்லுவாங்க. கரெக்டா? எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டீங்க. கிளீன் பண்ணி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாரும் இல்லப்பா அந்த வீட்டுல சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்ப சப்போஸ் அதுல ஒரு நாய் மட்டும் நீங்க வைக்கிறீங்க, விட்டு போறீங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? ஆள் இருக்காங்க, வந்துட்டு போறாங்க, விட்டு போயிருக்காங்கல்ல. ஆள் இருக்காங்க, வந்துட்டு போறாங்க சொல்லலாம். இல்லன்னா அதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு நாய் இருக்க சொல்லுவாங்க. இல்லப்பா யாரும் இல்ல, அது 10 நாளா ஒரு நாய் மட்டும் இருக்குப்பா சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல ஒரு கிளி வச்சிருந்தீங்கன்னா கிளி மட்டும் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துறாரு, இருள நீக்கிட்டாரு. அடுத்து பூமியை என்ன பண்ணுவோம்? நிரப்பணும். ஏன்னா பூமி என்ன இருக்கு? வெறுமையா இருக்கு. வெறுமையை வந்து நிரப்பத்துக்கு எது தேவைப்படுது பாத்தீங்கன்னா, உயிருள்ள ஜீவன்கள் தேவைப்படுது. மரம், செடி, கொடி, அப்புறம் பிராணிகள், மீன்கள், பறவைகள். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா மனுஷன் வச்சு நிரப்புறாரு சொல்லி இதான் ஃபில் பண்றாரு. ஓகே, சோ எப்படி நம்ம வீட்டை வந்து பழைய வீட்டை வந்து நம்ம லைட் ஆன் பண்ணி ஒழுங்குபடுத்திட்டு அதுல நம்ம குடி போறோமோ, அதே மாதிரிதான் தேவன் என்ன பண்றாருன்னா, முதல் நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வானங்களையும் பூமியும் உருவாக்கிட்டாரு. அதை ஒழுங்குபடுத்துறதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒழுங்குபடுத்தி அதை வந்து வெளிச்சம் வந்து வர வச்சு அப்புறம் அதுல ஃபில் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த 7 நாட்கள் சொல்ற விஷயங்களை நம்ம படிக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது என்னதுன்னா, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுறதும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்படுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ஒண்ணும் இல்லாததுல இருந்து தேவன் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கா சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம முடிக்கலாம். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டிப்பா பண்ணலாம் நாளைக்கு. சரிப்பா. இப்ப இந்த இதுல இப்ப லாஸ்டா சொன்னதுபடிதான் இந்த சில பேர் கேக்குறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குன்னு போட்டிருந்ததுனால அது வந்து ஆண்டவர் படைச்சா ஒழுங்கா தானே இருக்கும், அது ஏன் ஒழுங்கின்மையா இருக்கு? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து சாத்தானை யார் படைச்சா? ஆண்டவர் தான் படைச்சாரு. அவன் ஒழுங்கா இருக்கவனா ஒழுங்கா இல்ல வந்தவனா? 2 பேர் இருக்காங்களா? அவர்கிட்ட இருக்கிறவங்க இருக்காங்க, தள்ளப்பட்டவங்க இருக்கிறான். ஒழுங்கா இல்ல சாத்தான் ஒழுங்கா இருக்கிறவனா ஒழுங்கு இல்லாம இருக்கிறவனா? சாத்தான் வந்து ஒழுங்கு இல்லாம இருக்கிறவன் தான். ஒழுங்கா இல்லாம இருக்கிறவன். ஓகேவா? இப்ப மனுஷராகிய நம்மள யார் படைச்சாங்க? ஆண்டவர் தான் படைச்சார். ஆமா. ஓகே, நம்ம ஒழுங்கா இருக்குமா இல்ல ஒழுங்கு இனிமையா இருக்குமா? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ஓகே, அது நம்ம கிட்ட சாய்ஸ். ஓகே, தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து படைப்பு சொல்றது அவரோட வேலை. ஓகேவா? அதை உருவாக்குறாரு. ஓகே, அது வந்து
ரேண்டம்னஸ்ல இப்ப எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா உயிருள்ள பிராணிகளாகிய நம்ம யோசிக்க சிந்திக்கிற மனுஷங்களுக்கு மூளை கொடுத்திருக்காரு. மிருகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. மிருகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அறிவு தான் இருக்கு. அந்த மிருகங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நீங்க ஒரு பாம்பையோ இல்ல முதலையோ நீங்க வளர்க்குறீங்க. சின்ன குழந்தையில இருந்து வளர்க்குறீங்க, முட்டையில இருந்து வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்ககிட்ட பாசமா இருக்குமா? பாசமா இருக்கும். பாம்பு இல்ல இருக்காது, அதுக்கு போட்டு தள்ளிடும். நீங்க அதான் கவனிக்கணும். என்னதுன்னா, பாம்பு பாசமா சின்ன குழந்தையில இருந்து வளர்த்தீங்கன்னா பாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த அறிவே கிடையாது. ஏன் ஒரு நாயை நீங்க சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து வளர்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும்? பாசமா இருக்கும். ஆமா. ஓகே. ஏன்னா பாம்புக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷனரி பிரெயின் சொல்லுவாங்க. எவல்யூஷனரி பிரெயின்னா அது வந்து இன்ஸ்டிங்க்ட், சுவாபத்தின்படிதான் என்ன பண்ணா செயல்படணும். சுவாபம். அதோட சுவாபம். ஆமா. அதோட சுவாபம் என்னதுன்னா, சாப்பிடணும், குட்டி போடணும், குட்டியை பாதுகாக்கணும், யாராவது வந்து அடிக்க வந்தாங்கன்னா இது பண்ணாங்கன்னா ஆபத்து வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணணும். இது மட்டும்தான் அதுக்கு ப்ரோக்ராமா எழுதப்பட்டிருக்கு. ப்ரோக்ராம். ஓகே. இதெல்லாம் செய்யணும் சொல்றதுதான் அதோட சுவாபம். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எவல்யூஷனரி பிரெயின், சுவாப சிந்தை சொல்லி சொல்லுவாங்க. மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா சுவாப சிந்தை இருக்கு. அதெல்லாம் நம்ம வரலாம் நெக்ஸ்ட். பிரெயின்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு. ஏன்னா பிரெயின் பத்தி லைட்டா சொல்றேன். ஓகேவா? இதான் இந்த ஃப்ரண்டல் லோப்ஸ். சுவாப சிந்தை எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கதான். இப்போ இதுக்கெல்லாம் மிருகத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது பாம்பு, முதலை, அது மாதிரி ஊரும் பிராணிகள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வெறும் இன்ஸ்டிங் படி சாப்பிடுறது, குட்டி போடுறது, அந்த குட்டிகளை பாதுகாக்கிறது, குட்டிகளை வாயில கூட வச்சிருக்கோம். பாம்பு எல்லாம் வந்து பக்கத்துல கூட இருக்கும், ஆனா கொத்தாது அது குட்டிகளை. ஆனா வெளியாளுங்க யாராவது வந்தாங்கன்னா கொத்திடும். அது எவல்யூஷனரி பிரெயின், இது மட்டும் தான் இருக்கு. ஆனா இந்த மிருகம் என்னதுன்னா, ஒரு நாயா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், இல்ல யானையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதோட பிரெயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே. செகண்டரி பிரெயின் சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன பண்ணும்னா அதெல்லாம் வந்து அதுக்கு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். எப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, அந்த சுவாபம் வந்து பாத்தீங்கன்னா 60 to 70% இருக்கும் சுவாபம். ஓகே. 30% என்ன இருக்கும்னா அது பழக்கிற விஷயத்தை வந்து அன்பு கூறுறது, அப்புறம் யாரு இவங்க சொல்லி தெரியும், ரெகக்னைஸ் பண்றது. அந்த 30% பாத்தீங்கன்னா அந்த பிரெயின் ஒர்க் ஆகும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாய்கிட்டயாச்சும் இல்லைன்னா சிங்கத்துக்கிட்டயாச்சும் அதெல்லாம் நாய் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா டொமஸ்டிகேட்டட் வைல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. டொமஸ்டிகேட்டட்ல பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 40% வந்து இன்ஸ்டிங்க்ட், அதான் சோபம் இருக்கும். டொமஸ்டிகேட்டட் அனிமல்னா வீட்டுல நம்ம வளர்க்குற பிராணிகள் கிட்ட வந்து 40% வந்து பாத்தீங்கன்னா சோபம் இருக்கும். 60% என்ன இருக்கும்னா இது நம்ம யாரும் சொல்லி தெரியும். ஆனா இது வைல்ட் அனிமல்ஸ் போயிட்டீங்கன்னா, காட்டுல வாழ்றத போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம், புலி அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 70% பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட். ஓகே. புலிய வந்து என்னதான் வளர்த்தாலும் டக்குன்னு எப்பயாவது நல்லா பாசமா இருக்கும், நக்கும், இதெல்லாம் பண்ணும், ஆனா கடிச்சிரும். திடீர்னு ஒரு டைம்ல வரும்போது. அதனால 30% தான் இருக்கும், யாரும் தெரியும். ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வு வரும்போது டக்குன்னு காலி பண்ணும். ஈவன் பாத்தீங்கன்னா நாய் கூட பாத்தீங்கன்னா அது நீங்க சாப்பாடு போகும்போது நீங்க கையில வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? கை கடிச்சிரும். நகட்டினாலே கடிச்சிரும். ஆமா. ஓகேவா? டக்குன்னு அப்புறம் ரியலைஸ் பண்ணும், ஐயோ இது நம்ம ஆளுங்க ஆச்சே சொல்லிட்டு. அப்படியே சாரி போய் மூஞ்சில ஒரு மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? இதெல்லாம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா மனுஷனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டல் லோப்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஃப்ரண்டல் லோப்ஸ் இப்ப ஏதாவது நீங்க யோசிச்சீங்கன்னா எங்க வலிக்குது உங்களுக்கு? முன்னாடி. இது சிந்திக்கிற இடம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கிடையாது அவங்களுக்குலாம். அவங்க வந்து என்னதுன்னா அன்பு செலுத்துறாங்க, இவங்க யாருன்னு தெரியும். ஓகே. அந்த மாதிரி 40 60 இல்லைன்னா 70 30 அந்த மாதிரிதான் வந்து இதற்கு சொல்லி போறோம். மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது அடுத்த லெவல்ல இருக்கு. இங்கதான் வந்து என்ன பண்ணான்னு சிந்திச்சு, நான் இந்த மாதிரி வீடியோ கால் வரணும், இல்லைன்னா நான் லேப்டாப் செய்யணும், போன் செய்யணும், இந்த மாதிரி பென்சில் உருவாக்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம நடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம வந்து மாட்டு வண்டி மாதிரி ஒண்ணு உருவாக்கணும், ஒரு வீல் தயாரிக்கணும் சொல்லி அவளுக்கு வந்து என்ன இருக்கு, சிந்தனையில இருந்து வருது. இதெல்லாம் உருவாக்குறது, இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல. அப்போ இதெல்லாம் படைச்சது யாரு? காடு. மனுஷன் தான், காடு தான் படைச்சாரு. ஆனா மனுஷனை மட்டும் என்ன பண்ணாரு? அவரோட சாயல்ல படைச்சாரு. அந்த சிந்திக்கிற திறனை கொடுத்திருக்காரு.
ஓகே, நம்மளுக்கும் மிருகத்துக்கும் இதான் டிஃபரன்ஸ். நமக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா இந்த மூணுமே இருக்கு. இப்ப நம்ம அம்மா அப்பா ரொம்ப அம்மா அப்பா நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப நேசிக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, அவங்க நம்ம கூட பழகிட்டே இருக்காங்க. சின்ன குழந்தையில இருந்து நம்ம வளர்றாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்து வளர்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்க. திடீர்னு பாக்குறவங்க அந்த அளவுக்கு பெருசா தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாய் மாதிரி போய் சண்டை போட மாட்டோம். பக்கத்துல இருந்து இன்னொரு நாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், நாய் சண்டை போடும். ஓகே, அந்த மாதிரி நம்ம சண்டை போட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹையர் தாட்ஸ் இருக்கு. ஓகே, அவங்க வேற இது ஆல்பா சொல்லிட்டு. ஓகே, என்னதான் நம்மளுக்கும் வந்து மூக்கு, வாய், காது, வயிறு, கிட்னி, ஹார்ட் எல்லாமே நாய்க்கு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கு. ஒரு பூனைக்கு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கு. அந்த வகையில சரீர வகையில வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து பூமியில இருக்கிற மிருகத்தை போலதான் வந்து இருக்கிற அப்பியரன்ஸ்ல. ஓகேவா? ஆனா எதுதான் நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரெயின், மூளை சொல்லி போகிறோம். சோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து மிருகத்தை படல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான். அவன் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். சுயாதீனம் கொடுத்திருக்காரு தேவன். ஓகே, இவன் நல்லதும் சூஸ் பண்ணலாம், கெட்டதும் சூஸ் பண்ணலாம் சொல்லி பாக்குறோம். இப்போ பூமியானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன பாக்குறோம், ஜெனிசிஸ்ல வந்து ஒழுங்கின்மை, வெறுமை, ஓகே, பூமி இருள் இருந்தது சொல்லும்போது எப்படி வந்து ஸ்டார் உருவாகுது அது நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி பூமி உருவாச்சு. ஓகே, அதை நான் லைட்டா சொல்றேன். என்னதுன்னா வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ஆரம்பத்துல வந்து சரியா இருக்காது. அதை செயல்படுத்துறதுக்கு யார் தேவை? ஒரு மேக்கர், ஒரு ஆள் தேவை. ஓகேவா? ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஊழியத்துக்காக நீங்க போறீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்குமா? அது தேவனோட ஊழியம் தானே, கரெக்டா தானே இருந்திருக்கணும்? இருக்காது. அது நீங்க தான் என்ன பண்றாரு, உங்களை அழைக்கிறாரு, நீ போய் செய்ய சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப என்ன வந்து சரி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து கட்டளையிடுறாரு, அங்க வானங்கள் பூமிகள் உண்டாகுது. உண்டான ஒண்ணு டக்குன்னு பெர்ஃபெக்ட்டா வந்துருமா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, அது சரிப்படுத்துறாரு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஏதேன் தோட்டம் வச்சுக்கோங்க. ஏதேன் தோட்டத்தை வந்து யார் செஞ்சது? தேவன் தான் செஞ்சாரு. ஓகே, அதை சரிப்படுத்துறதுக்காக யார் வரா? ஆதாம். ஒழுங்குபடுத்துறதுக்கு. ஓகே, பண்படுத்துறதுக்கு. ஓகே, அதனாலதான் நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னதுன்னா, யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல வேண்டியது என்னதுன்னா, தேவன் வந்து ஒழுங்கின்மையான தேவன் கிடையாது, ஒழுங்கான தேவன் தான் சொல்லி போட்டுருக்கு. ஒழுக்கத்தின் தேவன் தான் சொல்லி போட்டுரும். அவர் படைக்கமே என்ன பண்றாருன்னா, அவர் வார்த்தையினால என்ன பண்றாருன்னு சொல்றாரு, அந்த கிரியைகள் உண்டாவது சொல்லி போட்டுரும். ஆனா அதை வந்து சரிப்படுத்துறது யாருன்னா தேவன் வந்து அவரே வந்து என்ன பண்றாருன்னா சரிப்படுத்துறா சொல்லி போடுறோம். அந்த விஷயம் தான் நம்ம வந்து ஒன்னொன்னா பாக்குறோம். சரிப்படுத்துறதுதான் காரியங்கள். அங்க ஒழுங்கின் இப்ப சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அது அவனோட சாய்ஸ். அவன் சுயாதீனம் கொடுத்துருக்காங்க, அவன் சூஸ் பண்ணான். மனுஷன் ஏன் அவன் தப்பா நடக்கிறான்னா அது அவனோட சாய்ஸ், அவன் சூஸ் பண்றான். அதே மாதிரி நம்ம இந்த 2 பேர் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா 2 பேரும் தான் என்ன பண்றாங்க, தேவ சாயல உண்டாக்கப்பட்டவங்க. ஏன்னா தேவனும் என்னதுன்னா தேவ சாயல் சாத்தான் சொல்ல வரல, நான் ஏஞ்சல் சொல்றேன். தூதர்கள்லாம் என்னது என்ன சொல்றாங்க, தேவனுடைய குமாரர்கள் சொல்லி சொல்றாங்க. மனுஷனை தேவதூதர் காட்டும் சற்று சிறியவனாக உண்டாக்கினே சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில நான் சொல்றேன், சாத்தான யாரு? ஒரு தூதன், தேவதூதன். ஓகே, அந்த வகையில பாத்தீங்கன்னா மனுஷன் கட்டலாம் அவன் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஏன்னா ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கான். ஆனா சிந்திக்கிற ஒரு பிராணியா இருக்கான், யோசிக்கிறவனா இருக்கான். நன்மை தீமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னும் நல்லா. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து படைச்சிருக்காரு, அதை ஒழுங்குபடுத்துறாரு. ஆரம்பத்துல அது ஒழுங்கின்மையதான் இருக்கு. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வெடிப்புல வர விஷயம் என்னதுன்னா சூரியன் வரும். ஓகேவா? சூரியனுடைய பகுதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானட்ஸ்லாம். அண்ட் பிளானட்ஸ். சூரியன்ல இருந்து வர பகுதிகள் தான் வந்து இந்த கிரகங்கள்லாம். இப்போ சூரியனை சுத்தி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா வந்து ரொம்ப சாலிடான ராக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணியில வந்து உப்பை தூக்கி போட்டீங்கன்னா, உப்பு மண்ணில் வந்துருங்க, உப்பை தூக்கி நீங்க போட்டீங்கன்னா உப்பு கரைஞ்சிரும். ஆனா மண்ணு என்ன பண்ணும்? கீழே நிற்கும். கீழே நிற்கும்.
அதே மாதிரி சூரியன் சொல்றது வந்து பயங்கரமான ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ம். அதுல இருந்து வர ஃபர்ஸ்ட் மண்ணான ஒரு பொருட்கள் தான் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் கட்டியா ஆமா. பக்கத்துல இருக்கும். மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லான ஒரு பிளானட். ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கேஷியஸ் சொல்ல என்னதுன்னா காற்று, வாயுவான காற்று வாயு கிரகங்கள், மண்டலம். வாயுவான கிரகங்கள், அதான் ஜூபிட்டர், சர்டின்லாம் சொல்லியிருக்கு. என்னதுன்னா அது எப்படி வந்துச்சுன்னா சூரியன் கிட்ட இருந்தா வந்துச்சு எல்லாமே. ஓகே, ஆரம்பத்துல பூமியை சுத்தி என்ன இருந்ததுன்னா ஃபுல்லா கிளவுட், ஒரு உருவாடுறதுக்கு மேல என்ன இருக்கும்னா ஒரு டஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், டஸ்ட் எல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் பார்ப்போம் கிளியரா. அந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்றாருன்னா டஸ்ட நீக்கிறாரு, வெளிச்சம் உள்ள வருது. அந்த நிகழ்வுல நம்ம பாக்குறோம். ஓகே ஓகே ஓகே, இது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு, நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். தேவன் வந்து ஒழுங்கின்மையான இருக்கிறத வந்து ஒழுங்குபடுத்துறதா தேவனுடைய விஷயம். ஓகேவா? மனுஷங்க கெட்டு போயிட்டாங்க, அவங்கள சரிப்படுத்துறாரு. ஓகே, அதான் ரேண்டம்னஸ்ல விட்டுருக்காரு, அதை எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா சரிப்படுத்தி யூஸ் பண்றாரு. ஓகே ஓகே, இதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. சிம்பிளா சொல்லுங்க. ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம அறிவியல் பத்தி பார்த்தோம் நிறைய விஷயங்கள. ஸோ நம்ம நாளைக்கு மிச்சத்தை கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட ஆயிடுச்சுல. சரி, அதான் நாலுல இருந்து கொஞ்சம் ஒரு 1 hour 15 minutes முடிச்சிடலாம். நீ ப்ளே பண்ணுங்க. சரி. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. வேதாகமும் எங்களுக்கு உண்மையிலே அதை நம்புவதற்கு, அதை ஆணித்தரமா எங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, அவங்களுக்கு அவருடைய என்ன கேள்விகள் கேட்டாலும் நாங்கள் அது தயாரா அதோடைய ஆணித்தரத்தை, இது உண்மையானது, நேர்மையா இருக்கு, ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்காங்க, இந்த வார்த்தை எதுவுமே பொய் இல்லை, கதையும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நீங்க இதிலே எழுதி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதை இன்னும் நாங்கள் ஆராய்ச்சி படிக்க உதவி செய்யுங்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் எளிமையாக அவங்க புரிகிற விதத்தில் கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் இன்னும் எங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அறிவியல் சார்ந்து பார்த்தாலுமே ஆண்டவரே, எதுவுமே ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய கற்பனையாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இப்படி தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்படி தான் படைச்சேங்கிறதையும் நீங்கள் எழுதி காமிச்சிருக்கீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அதை பார்க்கும்போது இன்னும் நாங்கள் விசுவாசத்தை வளர்வதற்கும் மற்றவங்களுக்கு முன்பதாக இதை வார்த்தையால் காண்பிப்பதற்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மையப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. அண்ணா நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் போட்டு விடுங்கண்ணே. நான் திரும்ப நேற்றுக்கு நான் கொஞ்சம் வேலையா இருந்ததால பண்ணல. இன்னைக்கு 2 நான் போட்டேன். போடுங்க. ஓகேண்ணே.